குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்பி அண்டர் ரைட்டிங் மேட் சிம்பிள் இதான் நம்மளோட டாபிக். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம டீமுக்காக இது எக்ஸ்க்ளூசிவ் செஷன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டியதாக இருக்குது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எப்படி புரிகிற மாதிரி சொல்கிறதுன்றதை ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், என்னடா அது ஒரு பாலிசி எடுத்து வந்து ஆஃபீஸில் கொடுத்தா கம்ப்ளீட் பண்ணுறதை விட்டுட்டு ஏகப்பட்ட கேள்வி கேட்குறாங்க, கொடுத்தமா வாங்குறதே மார்க்கெட்டில் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அதை கொடுத்தா கம்ப்ளீட் பண்ணிட்டு போக வேண்டியது தானே, ஏகப்பட்ட ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னு. மேபி இந்த ட்ரைனிங்கோட எண்டில் நீங்கள் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும், ஏன் கேட்குறாங்க, கேட்க வேண்டியது அவசியமா, இல்லாமல் ஏன் கம்ப்ளீட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதுதான் என்னையோட டாப்பிக்காக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது கொஞ்சம் போரிங்கான சப்ஜெக்ட் தான். கிளாஸில் உட்காந்து கேட்டிங்கனாலே நிறைய பேர் நெளிவீங்க. இப்போ நான் வேறு கேமராவில் இருக்கிறேன், எத்தனை பேர் இதை முழுசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் நான் என்னுடைய வே ஆஃப் கன்வீனியன்ஸில் ஐ ட்ரை டு கன்வீன் யூ. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. எண்டில் வந்து இன்னைக்கு கொஸ்டின் ஆன்சர் செஷன் வச்சுக்கலாம். எப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சப்போஸ் நான் நடத்துனதுல எதனா புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் போடுங்க. என் டாக்டர் அங்கே இருப்பா, படித்து சொல்லலான்னா நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஸோ லெட் வி கோ வித் த செஷன் என்பி அண்டர் ரைட்டிங் மேட் சிம்பிள் இன்னைக்கு. இப்போ நான் இதை எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன்னா, நம்ம ப்ரப்போசல் ஃபார்ம் ஃபில் பண்ணுறோம்ல, அங்கேருந்து ஒரு சின்ன சின்ன ஆஸ்பெக்ட் சொல்லிட்டு வரேன். ஸோ அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பார்த்து இது தேவையான்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே வந்துடும். நேம் அட்ரஸ் எழுதுறீங்க, நான் அதை விட்டுறேன். அடுத்தது நீங்கள் எழுதுகிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நேஷனாலிட்டி அப்படின்னு ஒரு இடத்துல எழுதுறீங்க. ஏன் நேஷனாலிட்டி இன்சூரன்ஸ்ல தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன்ஸ்க்கு மட்டும்தான் பாலிசி சேல் பண்ணுவோம் எல்ஐசி. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், நேஷனாலிட்டின்றது ஒரு மேண்டேட்டரி ஆயிடுது. இந்தியன் இல்லாத யாருக்கு நம்மளால பாலிசி கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்என்ஏஓஸ் அண்ட் என்ஆர்ஐஸ்க்கு கொடுக்கலாம். நம்ம என்ஆர்ஐஸ் யாரு, இந்தியாவிலேருந்து போய் வேலை செய்கிறவங்க திரும்ப இந்தியாவுக்குள்ள வந்துடுவாங்க. எஃப்என்ஏன்னா கண்ட்ரி விட்டு வெளியில போய் அவங்க ஜெனரேஷன் ஆகி அங்கேயே ஆரிஜின் ஆகி அங்கேயே இருக்கிறவங்க, இவங்களுக்கும் பாலிசி தரலாம். இவங்களை தவிர யாருக்கும் நம்ம பாலிசி தர மாட்டோம். ஸோ அதனால அங்க ஆரம்பிக்குது. அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ப்ரொபோசல் ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா மேலா ஃபீமேலா தேர்ட் ஜெண்டரா அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்ட். ஏன் இதை கேட்கணும், மேலா ஃபீமேலா தேர்ட் ஜெண்டரா, எல்லாருக்கும் தான் ஒரே பாலிசி தான், ஒரே ப்ரீமியம் தான் நான் கொடுக்குறேன், கொடுத்துட்டு போக வேண்டியது தானே அப்படின்ட்டு இல்லை. இந்த ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து ஒரு மேல் லைஃப்க்கும் ஃபீமேல் லைஃப்க்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. ஒன்று ஹெல்த் வைஸ், இல்லைன்னா அவங்களோட ஆக்குபேஷன் வைஸ். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போதான் மாடர்னைஸ்டு ஆக ஆக ஃபீமேல் வந்து அட்பார் வித் மேல், ஸ்டார்டிங் ஃப்ரம் பைலட்லேருந்து ரிசர்ச் சயின்டிஸ்ட்லேருந்து ராக்கெட் இன்ஜினியர்ஸ்லேருந்து எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. ஸ்டில் மெஜாரிட்டி ஆஃப் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஓன் இன்கம் இல்லாம அவங்க வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் நிறைய இருக்கு. அப்போ நம்ம ஒரு இன்சூரன்ஸை டிசைட் பண்ண வேண்டிய டைம்ல மேலுக்கும் ஃபீமேலுக்கும் இன்கம் பேஸ் பண்ணி சில வித்தியாசங்கள் நடைமுறைகள் இருக்கு. ஸோ அதுக்காக நம்ம அந்த விஷயத்த அங்க நோட் பண்றோம். காரணம் அதுதான். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ல தேர்ட் ஜெண்டர்ஸ்க்கும் நம்ம இன்சூரன்ஸ் தரோம். ஆனால் தேர்ட் ஜெண்டருக்கு உங்களுக்கு தெரியும், இன்சூரன்ஸ் பிரான்ச் லெவல்ல கம்ப்ளீட் பண்ண முடியாது, சென்ட்ரல் ஆஃபீஸ் போய் கம்ப்ளீட் ஆகணும். ஸோ அதனால இப்போ தேர்ட் ஜெண்டருக்கும் இன்சூரன்ஸ் தரும். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்டை பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏஜ் பாலிசியில் அடுத்த ப்ரொபோசல் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஏஜ் எழுதுவீங்க. ஏஜ் என்ன அப்படின்னா, நான் சொல்லுவேன் இன்சூரன்ஸ் இஸ் த நம்பர் கேம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், இன்சூரன்ஸ் இஸ் த நம்பர் கேம். நம்பரை பேஸ் பண்ணி தான் நம்மளோட எல்லா ஆஸ்பெக்டும் நடக்குது. ஈவன் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு ப்ரீமியம் கால்குலேட் பண்றதுலேருந்து, மார்டாலிட்டி டேபிள்லேருந்து, போனஸ் டிக்ளேர் பண்றதுலேருந்து, மெச்சூரிட்டி வேல்யூஸ், சரண்டர் வேல்யூ பார்த்தா எல்லாமே நியூமரிக்கல் வேல்யூஸ் தான். இப்போ ஏஜ் வந்து ஒரு மிக முக்கியமான ஃபேக்டர் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும். ஏஜ்ல எங்க அப்படின்னா, ஏஜ் அதிகமாக ஆக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஏஜ் அதிகமாக ஆக மார்டாலிட்டி அதிகமாகும். ஏஜ் கம்மியா இருக்க பார்த்து மார்டாலிட்டி கம்மி. ஸோ அப்போ நம்ம ஏஜை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இன்சூரன்ஸ்ல. ஏஜ் இல்லாம நம்மளால ஒரு ப்ரீமியமோ ஒரு மெடிக்கல்லோ நான் மெடிக்கலோ இல்லாம பாலிசியை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்ப நமக்கு ஏஜும் அந்த ஏஜ் ப்ரூஃபும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏஜ் ப்ரூஃப்ல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப், நான் ஸ்டாண்டர்ட். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்டாண்டர்ட் ஏன் கேட்கிறோம், ஏஜ் தான் பேஸ் ஆஃப் ஒரு இன்சூரன்ஸா இருக்குது அந்த கான்ட்ராக்டுக்கு.
அப்படின்னு பார்த்து ஏஜை பொறுத்து தான் ஒருத்தருக்கு பிரீமியமோ அவரோட ஹெல்த்தோ அவருக்கான எவ்வளோ டேர்ம் கொடுக்குறோமோ எல்லாமே டிசைட் ஆகுது. இப்போ ஏஜுக்கு ஒரு ப்ரூஃப் இல்லாம நம்மளால எப்படி கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப்னா ஃபுல் டேட் ஆஃப் பர்த் இருக்கிற இன்னைக்கு இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆதார் கார்டே மேக்ஸிமம் எனஃப். அது இருந்ததுனாலே அது போக ஸ்கூல் சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட், டிஎல், இன்னும் பேன் கார்டு, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏஜ் இல்லாத டேட் ஆஃப் பர்த், ஏஜ் இல்லாத இந்த ஏஜ் ப்ரூஃப் இல்லாத விஷயமா இருந்தா நம்ம அப்புறம் என்ன பண்றோம்னா ஏஜ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்றோம். ஏன்? அவரோட ஏஜ் இதுதான் தெரியல, அப்ப ரிஸ்க் நான் கொஞ்சம் ஏஜே தெரியாம அக்செப்ட் பண்றேன். அப்ப அவரை நான் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது. அவரை கொஞ்சம் நாள் ஏஜுக்கான ரிஸ்க் எதனா இருக்குமான்னு நினைச்சு அவரோட பிரீமியத்தை கொஞ்சம் சார்ஜ் அதிகமாக பண்றேன். ஸோ ஏஜ் ப்ரூஃப் உங்க ப்ரொபோசல் ஃபார்ம்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க ப்ரொபோசல் ஃபார்ம்ல அப்படியே ஃபில் பண்ணி வந்து செகண்ட் பேஜுக்குள்ள வரீங்க. நான் பழைய ப்ரொபோசல் ஃபார்ம் வச்சு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப உள்ள வரீங்க, அங்க பாத்தீங்கன்னா ஆக்குபேஷன் ஒரு விஷயம் இருக்கு. ஆக்குபேஷன் என்ன அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா ஆக்குபேஷன் டிசைட்ஸ் எவ்ரிதிங். ஏன் அப்படின்னா சே எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கவர்மெண்ட்ல ஒருத்தர் வேலை செய்யறாரு, ஒரு ரெப்யூட்டட் எம்என்சில வேலை செய்யறாருன்னு வச்சுங்களேன். நீங்க ஆக்குபேஷன்ல அவருடைய பேரு, அவருடைய டெசிக்னேஷன் எழுதுறீங்க. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு எழுதுறீங்கன்னு வச்சுங்களேன். அவரோட கம்பெனி எழுதுறீங்க. இன்னொரு பாலிசி எடுத்துக்கிறீங்க, அவர் லேபர்னு எழுதுறீங்க, செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு எழுதுறீங்க. இதுக்கு ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இதை தான் நம்ம மெடிக்கல் நான் மெடிக்கல்ல டெசிஷனாவே எடுக்கிறோம். இப்ப ஒருத்தர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு எழுதுறீங்க. இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு எழுத பார்த்து அவரோட கம்பெனி எழுதுறீங்க. இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் த ரெப்யூட்டட் கம்பெனில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா சிக் லீவ் தருவாங்க. அவரை போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு உடம்பு நல்லபடியா பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்னு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் திங் அவருக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபெசிலிட்டிஸ் அங்கே பண்ணித்தராங்க, எனேபிள் பண்றாங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா அதே கம்பெனில ஒரு மெடிக்ளைம் பாலிசிஸ் அவருக்காக எடுத்து வச்சிருப்பாங்க. குரூப் மெடிக்ளைம் இருக்கலாம். இந்த மாதிரி இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயத்துல குவாரண்டைன் பண்ணா கூட அவருக்கு சம்பளம் தராங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு ஹெல்த்துக்கு அந்த கம்பெனி தெரிஞ்சோ தெரியாமலோ அவருக்கு எல்லா என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணி தராங்க. இப்போ ஒரு லேபர் எடுத்துங்களேன். நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, எப்பயுமே ரெகுலரா காய்கறி வாங்குற ஒருத்தர், அவர் பாக்குறீங்க, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நீங்க பார்த்து ஃபீவர் ஆன கடையில உட்காந்துட்டு வியாபாரம் பார்த்துட்டு இருக்காரு. 2 நாளைக்கு அப்புறம் திரும்ப மீட் பண்ண பார்த்து என்னங்க ஜுரமா இருக்குன்னு சொன்னீங்க, ஹாஸ்பிட்டல் போய் வர வேண்டியதான்னு நீங்க கேட்டீங்கன்னா அவர் பதில் என்ன? சில மெஜாரிட்டி டைம்ல எப்படி இருக்குன்னா, யாருங்க போறது, இப்ப கையில காசு இல்ல, நான் போனா கடையை யாரு பாத்துக்கணும். இப்ப இந்த ஆஸ்பெக்ட் தான் இவர் என்ன பண்ணுவாரு, அப்புறமா பாத்துக்கலாம்னு போஸ்ட்போன் பண்ணுவாரு. அதெல்லாம் ரிஸ்க் இவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாரு. அவருக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி தராங்க. அதனால அவர் இமிடியேட்டா மெடிக்கல் அட்டென்ஷனை வாங்க முடியுது. மோர் ஓவர் இந்த கிளைம்லாம் வர பார்த்து லீவ் ரெக்கார்ட்ஸை வச்சு அவரோட ஹிஸ்டரியை நம்ம ஈஸியா அனலைசஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த காரணங்களுக்காக பாத்தீங்கன்னா ஆக்குபேஷன்ன்றது ஒரு மேஜர் ஃபேக்டர் ஆயிடுது. கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் உங்க ப்ரொபோசல் ஃபார்ம்ல இந்த கார்னர்ல இருக்கிற ஒரு காலம் பாத்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். படிச்சாதான் பாலிசி தருவியான்னு கேட்கலாம். படிப்பும் நிறைய விஷயங்களை டிட்டர்மைன் பண்ணுது. ஒருத்தவங்க கொஞ்சம் படிக்கிறதுனால அவங்க இந்த சொசைட்டில கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகுறாங்க, சொசைட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, நம்மளை சுத்திக்கிறது நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப அவரு யூஸ்வலாவே ஒரு இன்சூரன்ஸ் கொடுக்க பார்த்து அது ஏன் பாலிசி எடுத்தோன்ற அவேர்னஸோட இருக்காரு. அன்எஜுகேட்டடா ஒருத்தர் எடுக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவருடைய மெஜாரிட்டி டைம்ல என்ன பண்ணுவாருன்னா, ஏஜென்ட் வந்தாரு, கையெழுத்த வாங்கினாரு, ஒரு பாலிசியை போட்டாரு, போயிட்டாருன்ற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கும். ஸோ இந்த சில விஷயங்களால படிப்பும் நம்ம இந்த சொசைட்டில ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கனால எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பேஸ் பண்ணியும் நம்ம பாலிசிஸை டிட்டர்மைன் பண்றோம். அதுக்கு அடுத்த ப்ரொபோசல் காலம் வந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா ஆனுவல் இன்கம்னு ஒரு காலம் இருக்கு. எதுக்கு இது? இன்கம் ஆல்சோ பிளேஸ் வைட்டல் ரோல் இன் டிசைடிங் எ பாலிசி. எப்படி அப்படின்னா, சே எக்ஸாம்பிள் ஒருத்தர் 10வது தான் படிச்சிருக்காரு, ஆனா அவர்கிட்ட ஒரு 30-35 லட்சம் ரூபாய்க்கான வருஷ வருமானம் சம்பாதிக்கிறதா வச்சுங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம், யாருன்னா ஒரு டீலர்ஷிப் எடுத்திருப்பாரு, மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டு இருப்பாரு, படிப்பாங்க, ஒரு பெரிய ப்ரையாரிட்டியா இருக்காது. ஆனா அந்த பர்சனை பாத்தீங்க அப்படின்னா காசு இருக்கிறதுனால ஒரு உடம்பு சரியில்லைன்னா அட்டென்ஷன் இமிடியேட்டா எந்த ஹாஸ்பிட்டல் எங்க வேணாலும் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அவரால் ரெக்கவரி ஆகி வர முடியும். இப்ப வருமானம் ஒரு குரூஷியல் ஃபேக்டர் ஆயிடுது. இப்ப இன்கம் பேஸ் பண்ணி கூட நம்ம நான் மெடிக்கல் ஜெனரலா அப்படின்றதெல்லாம் டிசைட் பண்றோம். அப்ப இன்கம் இஸ் எ ஃபேக்டர். ஸோ அது ஒரு ஃபேக்டர். ஸோ அடுத்தது உங்க ப்ரொபோசல் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா முக்கியமாக இருக்கிறது இந்த ஹைட் வெயிட்னு சொல்லலாம். ஹைட் வெயிட் என்னத்துக்கு டிசைட் ஆகுது? ஏன் எந்த ஹைட்டை வேணா போடலாம், எந்த வெயிட்டா அப்படின்னா, இப்ப நம்ம அதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை மாத்திட்டு பிஎம்ஐ குள்ள வந்துட்டோம். பிஎம்ஐ என்ன? பிஎம்ஐ அப்படின்னா
பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா உங்களுடைய பிஎம்ஐயோட ஃபார்முலா தான் உங்களுடைய பாடி வெயிட் டிவைடட் பை ஸ்கொயர் ஆஃப் பாடி ஹைட். இதை போட்டா ஒரு என்ன சொல்றது ஒரு ரேஞ்ச் கிடைக்குது. இந்த ரேஞ்சை பேஸ் பண்ணி ஒருத்தரோட ஹெல்த் எப்படி இருக்கு, இது என்ன எக்ஸாக்டா சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா பாடி டிஷ்யூவோட காம்போசிஷனை சொல்லுது. பாடி டிஷ்யூக்குள்ள என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போன் இருக்கும், மசில்ஸ் இருக்கும், ஃபேட் இருக்கும். ஸோ இந்த மூணு சேர்ந்து தான் நம்மளோட பாடியோட டிஷ்யூ ஃபார்மேஷன் ஆயிருக்கும். இப்போ இந்த பிஎம்ஐ ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா 18ல இருந்து 25க்குள்ள இருந்தா இது நார்மல் பிஎம்ஐ. 25ல இருந்து 30க்குள்ள இருந்தா ஓவர் வெயிட். எபோவ் 30னா ஒபஸ், அவரு உடம்புலாம் பாத்தீங்கன்னா தெரியும் பெருத்து பெருக்கா ஷேப்ல இருப்பார். இது என்ன டிசைட் பண்ணுதுன்னா அவருடைய ஹெல்த் நல்லா இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஷேப்ல இருக்கவங்களுக்கு நிறைய கார்டியக் ப்ராப்ளம் வரதுக்கு, டயபெட்டிஸ் வரதுக்கு எல்லா பாசிபிலிட்டி. இப்போ பிஎம்ஐ ஆல்சோ நம்ம மெஷர் பண்றீங்களோ நீங்க மெஷர் பண்ணலையோ, நீங்க எழுதுற ஒரு விஷயம் கரெக்டான விஷயமா இருந்தா நாளைக்கு அந்த பாலிசி கொடுக்குற விஷயம் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ அதனால பிஎம்ஐ ஆல்சோ பிளேஸ் வெரி வைட்டல் ரோல். ஸோ இது ஸோ அப்போ ஒரு ப்ரொபோசல் ஃபார்ம்ல நீங்க ஃபில் பண்ற எல்லா ஆஸ்பெக்டும் ஒரு அண்டர் ரைட்டிங்கான எல்லா விஷயங்களையும் பாத்தீங்கன்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணுது. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. நம்ம ஏதோ ஒரு பாலிசியை தரோம் கொடுக்குறோம் கம்ப்ளீட் பண்ணலன்றது. இன்னொன்னு ஜென்ரலா நமக்கு இருக்கிற ஒரு ஆஸ்பெக்ட் தான், ஒரு பாலிசியை கம்ப்ளீட் பண்ணா ஏன் 1008 ரெக்யர்மெண்ட் கேட்குறாங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணத்தோட இதை சொல்றேனே. நான் என்ன பண்றேன், ஒரு கம்பெனியோட ஓனர். நான் என் கம்பெனியில சில பேரை நான் எம்ப்ளாய் பண்றேன். அவங்க எம்ப்ளாய் பண்றவங்களோட வேலை இல்லைன்னா இந்த கம்பெனிக்கு பார்ட்னர்ஸ் சேர்த்து தரணும். என்னன்னா நம்ம கம்பெனி கூட லாபத்துல பங்கெடுத்துக்கிற கொஞ்சம் பேரை நான் சேர்த்து தரதுக்காக ஒரு எம்ப்ளாய் பண்றேன். அந்த எம்ப்ளாய் பண்ற ஒர்க்கர்ஸா டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அண்ட் ஏஜென்ட் வச்சுக்கலாம். அந்த ஆர்கனைசேஷனா அந்த எம்ப்ளாய் பண்ற இன்ஸ்டிடியூஷனா எல்ஐசி வச்சுக்கலாம். சேர்த்து விடுற அந்த பாலிசி ஹோல்டரை இதுல ப்ராஃபிட் ஷேரிங்க்கு சேர்ற பார்ட்னர்ஸா வச்சுக்கிறேன். இப்ப நான் என்ன சொல்றேன், அவர் ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்துட்டு கம்பெனில பார்ட்னர் ஆகிறாரு. பார்ட்னர் ஆனோடனே கொஞ்ச நாள் இருக்கும் ஒரு 2 லட்சம் ரூபாயை எடுத்துட்டு ஓடி போயிடுறாருன்னு வச்சுங்களேன். நான் என்ன பண்றேன், என்னுடைய இப்போ ஒரு முகமது, நான் ஒரு உதாரணத்துக்கு முகமது கேட்கிறேன், என்ன முகமது இவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க, ஒரு 2 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போயிட்டாரு. ஐயோ அப்படியே சார், எனக்கு தெரியாது சார், நான் ஏதோ நல்லவர் நினைச்சு தானே சேர்த்து விட்டேன் அப்படின்னு. கண்டிப்பா நானும் அதான் சொல்லுவேன், நீங்களும் அதான் சொல்லுவீங்க. இப்போ இது அப்படியே ஜஸ்ட் இன்டர்ன் திரும்பி பாருங்க. ஒரு பாலிசிக்காக அவர் இன்ஸ்டிடியூஷன்ல சேர பார்த்து அவரை யாருன்னு தெரிஞ்சிட்டு நான் சேர்த்திருந்தா எனக்கு ஒரு கிளைம் வர பார்த்து அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை நான் செட்டில் பண்ண வேண்டியது இருக்கு. அது இன்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் பெரிய நஷ்டம். ஆனா யாருன்னே தெரியல, அவர் எப்படி இருக்கிறாருன்னே தெரியாம ஒருத்தரை நான் சேர்த்துக்க முடியுமா? கஷ்டம், முடியாது இல்லையா? அப்பதான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயமாயிடுது. என்ன அப்படின்னா கேவிசி. நான் உங்களே கூட கேட்கிறேன், ஒரு 10 பேர் நீங்க சேர்த்து வரீங்க, 10 பேரை ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். நான் கேட்கிறேன், என்னப்பா நம்ம கம்பெனில வர எல்லாருமே நம்மளை ஏமாத்திட்டு போறாங்க, என்ன பண்ணலாம், யாருன்னாச்சும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்கிறேன். ஆமா, இப்ப எப்படி தெரிஞ்சுப்போம்? நீங்க சொல்றீங்க சார் அதுனா ஒரு ரொம்ப சின்ன மேட்டர் சார், அவர் போட்டோ, இவர் தான் முனுசாமி, இதோ ஒரு போட்டோ சார் பாருங்க, அப்புறம் எங்க தங்கி இருக்கிறாரு, அது என்ன சார் இந்த அட்ரஸ்ல தங்கி இருக்கிறாரு, இவ்வளவுதான் சார் விஷயம்ட்டு. அப்போ ஒரு போட்டோ, ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்துட்டா கேவிசி முடிஞ்சது. நான் யாருன்னு என் கூட பார்ட்னர்ஷிப்ல இருக்கிற ஆளு யாருன்னு நான் ஈஸியா அவரை தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் ஆயிடுச்சு. செகண்ட், இன்னொரு ஆஸ்பெக்டுக்குள்ள போனா நம்ம அவருக்கே ஒரு பெரிய கான்ட்ராக்டை நம்ம கம்பெனி அவருக்கு தரப்போறதா வச்சுங்களேன். நீங்களே கூட ஒரு பிரான்ச்சைசிங்லாம் எடுக்க பார்த்துருப்பீங்க. சவுண்ட் பினான்சியல் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்படின்னா இன்வெஸ்ட் பண்றதுக்கு தகுதியான இருக்கிறவங்களா நான் அவரை பாக்குறோம். நம்மளோட இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு பெரிய பாலிசி அவர் ப்ராஃபிட்ல பெருசா ஷேர் பண்ணி போறேன், என்ன போனஸ் பெருசா கிடைக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. அவரு உள்ள வர பார்த்து நான் அவர் என்ன கேட்கிறேன், அவரோட பினான்சியல் பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்கிறேன். பினான்சியல் பேக்ரவுண்ட்னா என்ன? முகமது சொல்றாரு, சார் அவர் ஒரு 25 கம்பெனிக்கு ஓனரு, ஏகப்பட்ட crore டர்ன் ஓவர். அப்படியா? எனக்கு அது தெரியலையே அப்படின்னு நான் சொல்ல பார்த்து,
மேட்ரே இல்லை சார். பாருங்க, அவருடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் இருக்குது, பேங்க்ல இவ்வளவு அக்கௌண்ட்ல பணம் வந்து பேலன்ஸ் ஷீட் இருக்குது, இவ்வளவு மேட்ரு இருக்குது, இவருக்கு என்ன சார் நம்ம எவ்வளவு பெரிய கான்ட்ராக்டா தர முடியாதான்னு முகமது என்ன கேட்கறதா வச்சுக்கோங்க. இதேதான் இங்க. அப்ப ஒரு பெரிய சம்முஷூரோட பார்த்து பினான்சியல் அண்டர் ரைட்டிங் ரொம்ப முக்கியமானதாயிடுது. அப்ப இந்த இடத்துலதான் ஏஎம்எல்னு ஒண்ணு வருது. ஏஎம்எல் வர பார்த்து இன்கம் பத்தின கேள்வி கேட்குது. இது இந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இன்னொன்று லீகல் ஆஸ்பெக்ட்ல இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆயிடுது. ஏஎம்எல் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்டி மணி லாண்டரிங் ஆக்ட் தான் ஏஎம்எல் இல்லையா. இதுல என்ன கைட்லைன் சொல்றாங்கன்னா, வர பணம் நேர்மையா இவர் சம்பாரிச்சு வந்ததான்னு எனக்கு தெரியணும், அவர் சம்பாரிச்சு எனக்கு வந்த பணமான்னு தெரியணும். இன்னொன்னு, டெரரிஸ்டோட மணியை எதனா வாங்கி இவர் ஆப்ரேட் பண்றாரா, இல்லைன்னா யாருக்குன்னா பினாமி சொத்துக்கு இவர் இருக்கிறாரா, இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு தெரியும். எப்படி ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கொடுக்க பார்த்து நான் அவரோட பேக்ரவுண்ட் எல்லாம் செக் பண்ணி அவர் எங்க இருக்கிறாரு, அட்ரஸ்ல இருக்கிறாரா, இவர் தானே அவருன்னு பாக்குறேன், அவரோட பினான்சியல் பேக்ரவுண்ட பாக்குறேன், எல்லாம் பார்த்துட்டு தான் நான் அவருக்கு வந்து ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியே தரேன். அதே மாதிரி என் கம்பெனில ப்ராஃபிட்ல வந்து ஷேர் பண்ணிக்க வர ஒருத்தரை நான் எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிறது நேச்சுரல் தானே. நீங்களே இருந்தாலும் அதான் பண்ணுவீங்க, நானா இருந்தாலும் அதான் பண்ணுவேன். அப்ப ஒருத்தரோட பேக்ரவுண்ட் செக்அப் பண்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற சின்ன டூல் என்னன்னா, அவர் கொடுக்குற அட்ரஸ் ப்ரூஃப், போட்டோ, இன்கம் ப்ரூஃப், இந்த மாதிரியான விஷயங்கள் தான். இந்த மாதிரி விஷயங்கள் நமக்குள்ள வந்துடுதுன்னா ஒரு பாலிசி கம்ப்ளீட் பண்றது ரொம்ப பெரிய கஷ்டமே இல்லை. இதை கேட்க பார்த்து நம்ம மெஜாரிட்டி டைம்ல அபோர்ஷன்ல என்னத்துக்கு இவ்வளவு கேட்கறீங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் வருது. நீங்களே ஒரு கம்பெனியை நடத்தினா கூட 4 பேர் வந்து உங்களை ஏமாத்திட்டு போயிட்டா 5வது ஆள்கிட்ட ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சியை கூப்பிட்டு வரவனெல்லாம் பேக்ரவுண்ட் செக்அப் பண்ணி கரெக்டான ஆளான்னு பார்த்துட்டாங்க என்கிட்ட விடுங்க. ஏன்னா நஷ்டப்பட்டு நமக்கு என்ன நஷ்டம் எந்த மாதிரி வரும் அப்படின்னா இயர்லி கிளைம்ல வரலாம், அந்த மாதிரி வரலாம். யாருன்னா டெரரிஸ்டோட மணி எடுத்தா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம். அப்ப நமக்கு எப்படி தெரியும்? ஸோ லீகல் ஆஸ்பெக்டுக்குள்ளதான் எல்ஐசியே ஒர்க் பண்ணுது. அந்த ஃப்ரேம்குள்ள நம்ம ஒர்க் பண்ண பார்த்து கேஒய்சி ஏஎம்எல் இது மேண்டேட்டரி ஆயிடும். இது 2 இருந்துட்டா ஒரு ப்ரொபோசல் ஃபார்ம் நீங்க கம்ப்ளீட் பண்ற விஷயம் முழுமையாயிடுது. நான் சொன்னேன் எல்லாம் இது எல்லாமே என்பி ஆஸ்பெக்ட்ல போகுது. ஓகே ஃபைன். அடுத்த ஸ்டெப் போறதுக்கு முன்னாடி எல்ஐசில இருக்கிற சின்ன சின்ன டெர்மினாலஜிஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். டெர்மினாலஜி என்ன, சின்ன சின்ன வேர்டுங்க, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஏஎஸ்ஏ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, ஆக்சுவல் சம் அஷ்யூர்ட். அப்படின்னா என்ன? நீங்க இப்ப ஜீவன் ஆனந்த் பாலிசி எடுத்தீங்கன்னா நீங்க 10 லட்சம் பாலிசி கொடுத்தீங்கன்னா எவ்வளவு சம் அஷ்யூர்ட்னா 12 லட்சம் ரூபாய். அப்ப அதனோட ஆக்சுவல் சம் அஷ்யூர்ட் 125% இருக்கு. அந்த மாதிரி என்னென்ன இருக்கு? மணி பேக் இருக்கு, பீமாஸ்ரீ இருக்கு, ஜீவன் தருண் இருக்கு, ஷிரோமணி இருக்கு. இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ரிஸ்க் கவரேஜ் வந்து 25% எக்ஸ்ட்ரா தரும். அப்ப நம்ம மெடிக்கல் கால்குலேஷன் கூட எவ்வளவு சம் அஷ்யூர்ட்னு கால்குலேட் பண்ண பார்த்து ஏஎஸ்ஏன்ற ஃபேக்டர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஐ திங்க் இன்னைக்கு எல்லாரும் நோட்டோட உட்கார்ந்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கங்க. எண்ட் ஆஃப் த செஷன் என்ன டவுட்னா கேளுங்க. இது ரிலேட்டடா இருக்கிற எல்லா பேப்பர்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். செகண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்யூசி அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா சம் அண்டர் கன்சிடரேஷன் சொல்லுவோம். அப்படின்னா என்ன? சம் அண்டர் கன்சிடரேஷன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ்ல நான் எடுத்த எவ்வளவு பாலிசிஸ் இருக்கோ அது என்னோட கூட்டுத்தொகை. சே எக்ஸாம்பிள், போன வருஷம் ஒருத்தர் ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுத்திருக்காரு, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுத்திருக்காரு, இப்போ ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு எடுக்கிறாரு. இந்த 2 வருஷம் டேட் ஆஃப் கமிட்மெண்ட்ல இந்த மாசம் மார்ச் 31ல இருந்து 2 வருஷம் மார்ச் 31க்குள்ள என்னெல்லாம் மார்ச்சே வச்சுக்கங்க, மார்ச் 2018 ஃபர்ஸ்ட் மார்ச்ல இருந்து இந்த 2 வருஷத்துக்குள்ள என்னெல்லாம் போட்டு கூட்டி முடிக்கிறனோ அதுதான் என்னோட சம் அண்டர் கன்சிடரேஷன். அப்ப 2 இயர்ஸ்க்குள்ள இருக்கிற நான் கம்ப்ளீட் பண்ண எல்லா பாலிசிஸ்னுடைய கூட்டு மதிப்பு தான் சம் அண்டர் கன்சிடர். இது எதுக்கு யூஸ் ஆகுனா உங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை டிசைட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். தெரிஞ்சிட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் போரிங்கான டாபிக் தான், இன்ட்ரெஸ்டா மாத்திக்கலாம். கொஞ்சம் என்ன சொல்றது, எனர்ஜியா எதிர்க்க உட்கார்ந்து இருக்கிறதா, நீங்களாம் ஆக்டிவா இருக்கிறதா நான் நினைச்சிட்டு ஐம் டாக்கிங். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டிஆர்எஸ்சி. இது அப்படின்னா என்னன்னா டோட்டல் ரேட்டட் அப் சம் அஷ்யூர்ட்.
அப்படின்னா ஒரு இது வரைக்கும் எல்ஐசில எவ்வளோ பாலிசி வாங்கியிருக்காரோ அதனுடைய டோட்டல் கூட்டுத்தொகை. எஸ்யூசி என்ன சொன்னா 2 இயர்ஸ்க்குள்ள இருக்குது. திராசா என்னன்னா மொத்தமா எவ்வளவு பாலிசி, இது எதுக்கு யூஸ் ஆகும்? பினான்சியல் அண்டர் ரைட்டிங் யூஸ் ஆகும். இவர் எவ்வளவுதான் இது வரைக்கும் பாலிசி எடுத்தாரு, இவர் 10 லட்சமா எடுத்துட்டே போறாரு, ஒரு 70 லட்சம் ரூபாய் வந்துடுது. நம்ம அப்ப நமக்கு என்னன்னா இவருக்கு இவ்வளவு இன்சூரன்ஸ் தரணுமான்றதை எப்படி டிசைட் பண்ண முடியும்? ஸோ அப்ப நமக்கு என்ன வேணும்? தாசா பார்க்கணும். அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு பினான்சியல் அண்டர் ரைட்டிங்குள்ள போவோம். அங்க இன்கம் பேஸ் பண்ணி எந்த லெவல்ல இருக்கு, என்ன இன்கம் ப்ரூஃப் வேணுன்றதை நம்ம டிசைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃபேக்டர் இது. அடுத்தது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற வேர்டு தான் இது, எஃப்எம்ஆர் சொல்லுவோம். அப்படின்னா ஃபுல் மெடிக்கல் ரிப்போர்ட். ஃபுல் மெடிக்கல் ரிப்போர்ட்னா முழு உடல் பரிசோதனை அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்க அடிக்கடி டாக்டர் கிட்ட கிளைண்ட் இட்டுட்டு போய் வாங்கிட்டு வர விஷயம் தான். அவரோட ஹைட், வெயிட், பல்ஸ், பிபி, அவங்க டாக்டர் பிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி அவருடைய உடற்கூறுகள்லாம் என்ன மாதிரி ஆக்டிவிட்டியில இருக்கு, கரெக்டா இருக்கான்ற சொல்ற விஷயம். இது எஃப்எம்ஆர், ஃபுல் மெடிக்கல் ரிப்போர்ட். அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுல இருக்குதுன்னா ஸ்டாண்ட் அலோன் இருக்கு. ஸ்டாண்ட் அலோன் அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது ஜீவன், ஆதார் ஸ்தம்பன், ஆதார் ஷீலா. இது ஸ்டாண்ட் அலோன். இது எந்த மெடிக்கலும் இல்லாம எக்ஸ்க்ளூசிவா தரலாம். ஈவன் இப்ப ஒருத்தர் வந்து ஒரு 1 கோடி ரூபாய்க்கு ஒரு பாலிசி எடுத்து எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட்டும் தராருன்னு வச்சுங்களேன். ஸ்டாண்ட் அலோன் பாலிசியில் கொடுக்கறதால வித்தவுட் எனி மெடிக்கல் நீங்க அவருக்கு பாலிசிஸை தர முடியும். ஸோ அது ஸ்டாண்ட் அலோன். இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் ஜெனரல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த டைம் இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சந்தோஷப்படலாம். சப்ஸ்டாண்டர்ட் லைஃப்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன? சப்ஸ்டாண்டர்ட் லைஃப்னா இப்போ ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப். இவர் ஹெல்த் இல்லாம கொஞ்சம் அவருடைய ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது, இது சப்ஸ்டாண்டர்ட் லைஃப். இவரு இந்த இடத்துல இருக்க வேண்டியவர் இந்த இடத்துல இருக்கிறார். இவர் அவரோட கொஞ்சம் இவருக்கு டயபெட்டிஸ் இருக்கிறதா இருக்கலாம், கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறதா இருக்கலாம், ஹெல்த்ல வெயிட்ல இது மாதிரி நிறைய விஷயங்கள சப்ஸ்டாண்டர்ட். இவரை இங்க இருந்து நான் இங்க தள்ளணும், என் கூட ஈக்குவல் ஆகணும். அப்பதான் எல்ஐசி என்ன பண்றாங்க? எக்ஸ்ட்ராஸ் சார்ஜ் பண்றாங்க. என்ன பண்றாங்க? ஹெல்த் எக்ஸ்ட்ராவை எப்போ சார்ஜ் பண்ணனா இவரை என் லெவலுக்கு தள்ளுறதுக்கு எக்ஸ்ட்ரா. ஏன்னா இவர் என்னுடைய ஈக்குவலா இல்ல, இவருக்கு சின்ன பிரச்சனை இருக்கு. நான் ஆரோக்கியமா இருக்கிற ஆளு, இவரு கொஞ்சம் ஆரோக்கியம் கம்மியான ஆள். அந்த ஆரோக்கியம் கம்மியான ஆளை இட்டுட்டு வந்து லெவலிங் பண்றதுக்கு கொஞ்சம் பிரீமியம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்றோம். அதுதான் நம்ம ஹெல்த் எக்ஸ்ட்ரான்னு சொல்றோம். ஓகேவா? இப்ப நான் வந்து உங்களுக்கு சின்ன டெர்மினாலஜிஸ்ல என்னென்ன சொன்னேன்னா, ஏஎஸ்ஏ ஆக்சுவல் சம் அஷ்யூர். ஒரு பாலிசியில இப்ப ஜீவன் ஆனந்தா இருந்தா, மணிபேக்கர் இருந்தா 125% எக்ஸ்ட்ரா இருக்கும். நார்மல் பாலிசிஸ் இருந்தா 100% இருக்கும். தென் எஸ்யூசி சொன்னேன், தாசா சொன்னேன், எஃப்எம்ஆர், ஸ்டாண்டலோன் பாலிசிஸ், தென் சப்ஸ்டாண்டர்ட் லைஃப் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, இது ஜெனரல் ஆஸ்பெக்ட். இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டா அண்டர் ரைட்டிங் குள்ள போக பார்த்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, என்ன கமெண்ட்ஸ் இருக்கா பாரு, என்ன தெரியலன்னு சொல்லி சொல்றேன். இப்ப நான் என்ன பண்றேன், உள்ள போறேன். இப்ப அண்டர் ரைட்டிங் நான் இப்படி பிரிக்கிறேன் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக. அண்டர் ரைட்டிங் நான் இப்படி பிரிக்கிறேன், 2 பிராட் கேட்டகரியா பிரிக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒன்னு நான் மெடிக்கல், இன்னொன்னு மெடிக்கல். என்ன பண்றேன், அண்டர் ரைட்டிங்க நான் எப்படி நான் பண்ண போறேன்றத 2ஆ பிரிக்கிறேன். ஒன்னு நான் மெடிக்கல், இன்னொன்னு மெடிக்கல். சோ நான் மெடிக்கல் அப்படின்னு வர பார்த்து அது இன்னும் 3 சப்டிவிஷனா பிரிக்கிறேன். ஒன்னு நான் மெடிக்கல் ஸ்பெஷல், இன்னொன்னு நான் மெடிக்கல் ப்ரொஃபஷனல், இன்னொன்னு நான் மெடிக்கல் ஜெனரல். ஓகேவா? ஒன்னு நான் மெடிக்கல் ஸ்பெஷல், நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஒவ்வொன்னா. இன்னொன்னு நான் மெடிக்கல் ப்ரொஃபஷனல், இன்னொன்னு நான் மெடிக்கல் ஜெனரல். 3 கேட்டகரியா நான் நான் மெடிக்கல்ல பண்றேன். இதுல எதுலயும் ஃபாலோ ஆகாதது எல்லாம் எங்க வந்து நின்றுடுறேன்னா, ஒன்னு நான் மெடிக்கல்ல பண்ணணும், ஸ்பெஷல்ல பண்ண முடியல, ப்ரொஃபஷனல்ல பண்ணணும், இல்லைன்னா இவங்க எல்லாம் என்ன இந்த 3த்துலயும் அக்செப்ட் ஆகாத எல்லாம் மெடிக்கலுக்கு வந்துடும். கரெக்டா? ஒண்ணு. செகண்ட், ஏஜ்
above 50 years இருக்கிற எல்லாரும் எங்க இருப்பாங்கன்னா கம்பல்சரியா இங்க வந்துருவாங்க. எங்க இதுல யாரா வேணாலும் இருக்கலாம், மெடிக்கலுக்குள்ள வந்துருவாங்க. ஓகேவா? ஸோ நான் ஓவராலாக உங்களுக்கு பிரித்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்டர் ரைட்டிங்கில் நான் மெடிக்கல் 3 இருக்கு. நான் மெடிக்கல் ஸ்பெஷல், நான் மெடிக்கல் ப்ரொஃபஷனல், நான் மெடிக்கல் ஜெனரல். இதில் ஃபாலோ ஆகாத எல்லாம் மெடிக்கலுக்கு வந்துருவாங்க. ஏஜ் 50 அண்ட் எபோவ் எல்லாரும் இங்கே வந்துருவாங்க. ஓகேவா? ஃபைன். இப்போ இந்த 50 இயர்ஸ் அண்ட் எபோவ்க்கு நான் மெடிக்கல் சொல்றல, என்னதான் நம்ம பண்றோம்? ரொம்ப சிம்பிள் தான். ஒன்னு எஃப்எம்ஆர் ஃபுல் மெடிக்கல் ரிப்போர்ட், பேத்தாலஜிக்கல் ரிப்போர்ட்ஸ் கேட்க போறோம். அது என்னன்னா பிளட் ரிலேட்டட் அண்ட் கார்டியோ. ஓகேவா? பேஸ்ட் ஆன் சில கேசஸ் நியூராலஜி கேட்கலாம், எக்ஸ்ரே ரேடியாலஜிஸ்ட் கேட்கலாம். அது பேஸ்ட் ஆன் அண்டர் ரைட்டிங்கோட ஒப்பீனியனோட சில நியூரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க, சில ஹேண்டிகேப்டா இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் சிஎன்எஸ் கொஸ்டினர் எழுதுவோம். அந்த மாதிரி இடத்துல வேரியம். மெஜாரிட்டி டைம் நம்ம இந்த ரிப்போர்ட்ஸ் தான். என்னென்ன? எஃப்எம்ஆர், பேத்தாலஜிஸ்ட், கார்டியோ. இது மெடிக்கல் கேட்டகரியில வரப்போற ஸ்பெஷல் ரிப்போர்ட்ஸ். சார்ட் நமக்கு வேணாம், அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடே வேணாம். என்ன வரும் வந்ததுன்னா எடுத்துன்னு வந்து கொடுத்தா அவங்க அதை அரைவ் பண்ணி இதெல்லாம் வந்ததுன்னு சொல்ல போறாங்க. ஒரு டிபிஐ சென்டர்ல போறாரு. டிபிஐ சென்டர்ல போயிட்டு அவரு டிபிஐ சென்டர்ல போய் பண்ண போறாரு. ஸோ அது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹானஸ்டா ஒரு ஏஜென்ட்டா, நான் இன்னைக்கு லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஸ்ரீனிவாசன் சார் வர பார்த்து சொன்னாரு, நான் எதை பத்தியுமே பயப்பட மாட்டேன், எல்லா கேஸுக்குமே மெடிக்கல் வந்துட்டா சந்தோஷம், என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை கரெக்டா செஞ்சிடுறேன். கரெக்டா செஞ்சுட்டா ஒரு 100% நமக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன். நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்து அவங்களுக்கு இயர்லி கிளைம் வந்தா கூட நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னா செட்டில் பண்ண முடியும். இல்ல நம்ம எங்கோ சின்ன இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், ஒரு கிளைம் வர பார்த்து நமக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பதட்டம் தொத்திக்கும், ஐயோ அப்படின்றது. நான் என்ன சொல்றேன்னா 100% பை ரூல் போயிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவருக்கு மெடிக்கல் வருதா, மெடிக்கல் பண்ணட்டும். ஸ்பெஷல் ரிப்போர்ட் வருதா, ஒரு டிபிஏ போறாரு, அவங்க பண்ணி தராங்க, எடுத்துட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணும். இந்த விஷயத்துக்குள்ள நம்ம டோட்டலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டோம் அப்படின்னா நாளைக்கு ஒரு பாலிசி கிளைம் அரைஸ் பண்ண பார்த்து என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எல்ஐசிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன், அவங்க அந்த கிளைமை செட்டில் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லா விஷயமும் நீங்க பினான்சியல் ஆஸ்பெக்ட் கொடுத்துருக்கீங்க, மெடிக்கல் கொடுத்துருக்கீங்க, இதுக்கு மேல எனக்கு எந்த விஷயமும் மறக்க இல்லைன்னு பார்த்து எந்த பத்தியும் நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டா? சோ மெடிக்கல்ல நம்ம என்ன கேட்க போறோம்? ஸ்பெஷல் ரிப்போர்ட்னா ஒரு பேத்தாலஜிஸ்ட், ஒரு கார்டியோ, ஒரு ஃபுல் மெடிக்கல் ரிப்போர்ட், இவ்வளவுதான். ஓகேவா? சோ இப்போ நான் கேட்டகரிஸ்குள்ள போறேன். கேட்டகரியில ஃபர்ஸ்ட் நான் சொன்னது நான் மெடிக்கல் ஸ்பெஷல். ஓகேவா? இவங்கன்னா ஸ்பெஷல். இவங்க யாரு அப்படின்னா, இவங்க யாரு, எந்தெந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் இதுக்குள்ள வராங்கன்றத பார்த்துக்கலாம். மேல் ஆர் ஃபீமேல் வித் அட்லீஸ்ட் எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மேல் ஆர் ஃபீமேல் யாரா வேணா இருக்கலாம், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்றோம். மினிமம் 10வது பாஸ் செய்தி இருக்கணும். ஓகேவா? செகண்ட், 1 இயர் அந்த கம்பெனில சர்வீஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஓகேவா? 1 இயர் சர்வீஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும். செகண்ட் பாயிண்ட். தேர்டு, ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப் தரணும். ஓகேவா? அவங்களுடைய வயதை அவங்க நிரூபிக்கிறவங்களா இருக்கணும். நான் ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப் இந்த கேட்டகரியில அக்செப்ட் பண்ண மாட்டோம். இதுல யார் யாரெல்லாம் வராங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் லைக் எல்ஐசி மாதிரி, குவாசி கவர்மெண்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் மாதிரி கவர்மெண்ட் சொசைட்டிஸ் இருக்கிறவங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்னா பெரிய பெரிய எம்என்சிஸ். இங்க வெள்ளூர்ல எடுத்துட்டீங்கன்னா ஒரு சிஎம்சி மாதிரி இருக்கிற இன்ஸ்டிடியூஷன், விஐடி மாதிரி இருக்கிற இன்ஸ்டிடியூஷன், இவங்க எல்லாம். இது இல்லாம நீங்க யாருன்னா எடுத்தாந்து நான் மெடிக்கல் ஸ்பெஷல்னு சொல்றீங்கன்னா ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. அவங்களுடைய வெப்சைட்ல எதிர போயிட்டு அந்த கம்பெனியை சர்ச் பண்ணீங்கன்னா அவங்களுடைய லாஸ்ட் இயர் ஆனுவல் டர்ன் ஓவர் 50 crores மேல இருந்தா அவங்கள நீங்க நான் மெடிக்கல் ஸ்பெஷல்ல கன்சிடர் பண்ணி. அவ்வளவுதான், சிம்பிள். நீங்க அவர் நான் மெடிக்கல்ல வருவாரா, நான் மெடிக்கல் ஸ்பெஷல்ல வருவாரா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு என்ஆர்ஐ ஃபாரின்ல இருந்து வராரு, அவர் நான் மெடிக்கல்ல நீங்க ஸ்பெஷல் கேட்டகரியா கொண்டுட்டு போகணும் அப்படின்னா அவரோட கம்பெனி வெப்சைட்ல போங்க.
அவங்களோட பேலன்ஸ் ஷீட் எதனா எடுங்க, 50 கோடிக்கு மேல அவங்களோட டர்ன் ஓவர் இருக்குதுன்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த கம்பெனியோட ப்ரொஃபைல் எடுத்து பின் பண்ணி எடுத்து அந்த அண்டர் ரைட்டர் கிட்ட வச்சுட்டீங்கன்னா they will be become நான் மெடிக்கல் ஸ்பெஷல். இப்போ நான் மெடிக்கல் ஸ்பெஷல்ல நான் உங்களுக்கு ஒரு 5 கண்டிஷன் சொல்லியிருக்கேன். மேல் ஆர் ஃபீமேல் வித் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ்ல இருக்கணும். மினிமம் 1 இயர் சர்வீஸ் 365 நாள் அவங்க அந்த கம்பெனில முடிச்சிருக்கணும். ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப் இருக்கணும் கையில. கவர்மெண்ட், பப்ளிக் செக்டார், பிரைவேட் செக்டார், எம்என்சி எங்க வேணாலும் வேலை செய்யலாம். இல்ல இதெல்லாம் இல்லாம என்னால இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும்னா 50 கோடி ரூபாய் லாஸ்ட் இயர் அவங்களுடைய ஆனுவல் டர்ன் ஓவர் இருந்தா இவங்க எல்லாருமே நம்ம என்ன பண்ணலாம், நான் மெடிக்கல் ஸ்பெஷல்ல கொண்டுட்டு வரலாம். ஓகேவா? இது கண்டிஷன் ஃபார் நான் மெடிக்கல் ஸ்பெஷல். இப்ப நான் மெடிக்கல் ஸ்பெஷல்ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இவருக்கு நீங்க அப் டு 35 இயர்ஸ் வரைக்கும் 30 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர் தரலாம். எவ்வளவு? 30 lakh rupees நீங்க சம் அஷ்யூர் தரலாம். 36 to 45 20 lakh rupees without any medical complete பண்ணலாம். 46 to 50 years 10 lakh complete பண்ணலாம். ஓகேவா? நான் மெடிக்கல் ஸ்பெஷலா இருக்கிற அட்வான்டேஜ் நான் சொன்னதுனால இப்ப நீங்க ரீகால் பண்ணி பாருங்க. நான் இனிஷியலா சொன்ன விஷயம், ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ல ஒர்க் பண்ணா அவருக்கு மெடிக்கல் அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், அவரோட இன்கம் நல்லா இருக்கும், அவரோட ஹெல்த்தை பார்த்துப்பாரு. அதனால நம்ம அவருக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம் அஷ்யூரை நார்மலா இருக்கிறவங்களோட தர முடியும். அந்த ப்ரொஃபஷனல்ல அவர் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி ஆயிட்டார். அதனால தான் நான் மெடிக்கல் ஸ்பெஷல். அப்படி இருக்க பார்த்து அவருக்கு எவ்வளவு தரலாம்? 35 வயசுக்குள்ள இருந்தா 30 லட்சம் ரூபாய் கம்ப்ளீட் பண்ண முடியும். 36ல இருந்து 45க்குள்ள 20 லட்சம் ரூபாய், 46ல இருந்து 50னா 10 லட்சம் ரூபாய். போக நீங்க கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடருக்கு சேர்க்கணும்னா அடிஷனலா இவருக்கு இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா 15 லட்சம் ரூபாய்க்கு சிஏஆர் தரலாம். இங்க 10 லட்சம் ரூபாய்க்கு சிஏஆர் தரலாம். சிஏஆர் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர். இங்க 2 lakh rupees சிஏஆர் தரலாம். ஓகேவா? நான் சிஏஆர் இந்த ஒரு 2 நாள்ல கிளாஸ்ல உங்களுக்கு கண்டிப்பா கம்ப்ளீட் சிஏஆர் நடத்துறேன். இப்போதைக்கு தெரிஞ்சுக்கங்க. 30 lakh plus 15 lakh CAR தரலாம். 20 lakh plus 10 lakh CAR தரலாம். 10 lakh plus 2 lakh CAR தரலாம். போக PWP இந்த SUC குள்ளே இருந்ததுன்னா PWP தரலாம், பிரீமியம் வேவர் பெனிஃபிட். டேர்ம் ரைடர் தரலாம். இல்ல ஓகேவா? இது ரெண்டும் தரலாம். ஆனா டேர்ம் அஷ்யூரன்ஸை நம்ம நான் மெடிக்கல் ஸ்பெஷல்ல தர முடியாது. டேர்ம் அஷ்யூரன்ஸை நான் மெடிக்கல் ஸ்பெஷல்ல பியூர் டேர்ம் அஷ்யூரன்ஸ் இல்ல. they have to go நம்மள மாதிரி என்னென்ன மெடிக்கல் ரிப்போர்ட் வேணுமோ அந்த சம் அஷ்யூரை பேஸ் பண்ணி போகணும். சோ இதுதான் நான் மெடிக்கல் ஸ்பெஷல். அப் டு 35 இயர்ஸ் 30 லட்சம் ரூபாய், 36ல இருந்து 40 20 லட்சம் ரூபாய், 46ல இருந்து 50 10 லட்சம் ரூபாய். கூட சிஏஆர் வேணா ஆட் பண்ணலாம், பிடபிள்யூபி எடுத்துக்கலாம், டேர்ம் ரைடர். இது எல்லாமே மெடிக்கல் இல்லாம எஸ்யூசி இப்போ நான் சொன்னதுனால இங்க வரேன். சம் அண்டர் கன்சிடரேஷன். சப்போஸ் எக்ஸாம்பிள் ஒரு ஜீவன் தருண் பாலிசி எடுத்துங்களேன். ஜீவன் தருண் பாலிசில 15 lakh ஒரு பாலிசி கொடுக்குறீங்க. 15 lakhக்கு பிடபிள்யூபியோட கொடுக்குறீங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த 15 பிடபிள்யூபியோட ஒரு 15 எடுத்து 30க்கு கணக்கு போடுவாங்க. ஓகே, இந்த ஏஜுக்குள்ள இருந்தா. அதே 30 லட்சம் இங்க வந்தா இவர் என்ன ஆவாரு, எலிஜிபிள் வரமாட்டாரு. என்ன மெடிக்கல் ரெக்யர்மெண்ட் இருக்கோ அங்க போயிடுவார். புரியுதா? டோட்டல் சம் அஷ்யூர் கன்சிடரேஷன்ல சேர்த்து 30 லட்சம் ரூபாய், 20 லட்சம் ரூபாய், 10 லட்சம் இது இருந்தா நம்மளால இவங்கள நான் மெடிக்கல் ஸ்பெஷல். ஸோ நான் நான் மெடிக்கல் ஸ்பெஷல்ல உங்களுக்கு 2 சொல்லியிருக்கேன். ஒன்னு கண்டிஷன்ஸ், இன்னொன்னு எந்த லிமிட். ஓகேவா? புரியுதா? எஸ். இப்ப நம்ம அந்த 3 காலம் போடல. அடுத்தது பாத்தீங்கன்னா நான் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் இல்லையா? சொல்ல பத்தி புரியும், படிப்பை பேஸ் பண்ணது. இது கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். கண்டிஷன் என்ன அப்படின்னா இவங்களுடைய 2 கண்டிஷனை நம்ம பிரிக்கிறோம். ஒன்னு பேஸ்ட் ஆன் எஜுகேஷன். என்னது? ஒன்னு பேஸ்ட் ஆன் எஜுகேஷன், இன்னொன்னு பேஸ்ட் ஆன் இன்கம். இந்த 2 கேட்டகரியில இதை கொண்டுட்டு வரோம். ஓகேவா? இப்ப பேஸ்ட் ஆன் எஜுகேஷன் தான் யார் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா சிஏ எழுதிக்கிறதால எழுதிங்க. சிஏ, காஸ்ட் அக்கௌண்டன்ட், டாக்டர்ஸ், என்ஜினியர், ஆர்கிடெக்ட், ஸோ லாயர்ஸ்,
இவங்க பிளஸ் டீச்சர்ஸ், போஸ்ட் கிராஜுவேட் முடிச்ச டீச்சர்ஸ், போஸ்ட் கிராஜுவேட் முடிச்ச யார் வேணாலும் வித் ஆனுவல் இன்கம் ஆஃப் 2.5 lakh இருந்தா, இந்த குவாலிஃபிகேஷன் பிளஸ் ஆனுவல் இன்கம் 2.5 lakh இருந்தா நம்ம என்ன எடுத்துக்கலாம், இவங்கள ப்ரொஃபஷனலா ட்ரீட் பண்ணலாம். ஓகேவா? யார் யாரு? டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், டீச்சர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், லாயர், தென் பாத்தீங்கன்னா ஆனுவல் போஸ்ட் கிராஜுவேட் வித் ஆனுவல் இன்கம் ஆஃப் 2.5 lakh இருந்தா. இல்ல இந்த படிப்புலாம் இல்ல அப்படின்னா ஆனுவல் இன்கம் 10 lakh அண்ட் மோர், 10 லட்சம் அதுக்கு மேல இருந்தா அவங்களே ப்ரொஃபஷனல். நான் சொன்னது இப்ப நீங்க ரீகால் பண்ணி பாருங்க. இன்கம்ல சொன்னேன், வசதி அதிகமா இருக்கு, இங்க ஒருத்தருக்கு 35 லட்சம் ரூபாய் அவருடைய கம்பெனிலே அவர் டர்ன் ஓவர் பண்றாரு. ஏன்னா ஒரு ஹெல்த் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பாத்துப்பாரு. சோ அதனால நம்ம இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டோம், ப்ரொஃபஷனல்ன்ற கேட்டகரிக்கு தள்ளிட்டோம். ஓகேவா? குட். சோ இப்ப இந்த கேட்டகரியில NMP ப்ரொஃபஷனல்ல அப் டு 35 இயர்ஸ்க்குள்ள இருந்தா எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணலாம்? 25 lakh கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா? 36 to 45 இருந்தா 15 lakh கம்ப்ளீட் பண்ணலாம். 46 to 50 குள்ள இருந்தா 10 lakh கம்ப்ளீட் பண்ணலாம், இன்க்ளூடிங் அகைன் PWP அண்ட் டர்ம் ரைடர். நோ டர்ம் அஷூரன்ஸ், டர்ம் ரைடர் கொடுக்கலாம், PWP கொடுக்கலாம். போக நான் சொன்ன மாதிரி அங்க சொன்ன மாதிரி கிரிட்டிக்கல்னஸ் ரைடர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்க 15 lakhக்கு CAR தரலாம், இங்க 10 லட்சத்துக்கு CAR தரலாம், இங்க 2 லட்சத்துக்கு CIR தரலாம். தேவைன்னா ஆட் பண்ணலாம். கிரிட்டிக்கல்னஸ் ரைடர் வேணுமா அப்படின்னா கேக்குறாங்க அப்படின்னா கிரிட்டிக்கல்னஸ் ரைடர் என்னன்றதை கண்டிப்பா இன்னும் 1 or 2 கிளாஸஸ்ல தரவா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க இந்த ரைடர்ஸ் மட்டும் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க CAR கொடுக்கலாமா கொடுக்க வேணாமான்றத. பட் தேவைன்னா இது பண்ணலாம். அப்ப NMP என்ன கண்டிஷன் சொன்னேன்? ஒன் பேஸ்ட் ஆன் எஜுகேஷன், பேஸ்ட் ஆன் இன்கம். 10 லட்சத்துக்கு மேல இருந்தா இல்ல ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இருந்தா அவங்க என்ன பண்ணிட்டோம், நான் மெடிக்கல் ப்ரொஃபஷனலா தரட்டும். அதுல 35 இருந்தா 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் SUC. ஓகேவா? 36 இருந்து 45 15 லட்சம், 46 10 லட்சம் இவங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணலாம். சோ 2 கேட்டகரி நம்ம பார்த்திருக்கோம். ஒரு அடிக்கல. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 2 கேட்டகரியில வராதவங்க தூக்கி வந்து நான் மெடிக்கல் ஜெனரல் அப்படின்னு ஒரு கேட்டகரி தள்ளினோம். ஜெனரல் வார்டு, ஸ்பெஷல் வார்டுல முடிஞ்சு ஜெனரல் வார்டுல தெளிவு விட்டுட்டோம். கரெக்ட்? ஸோ ஜெனரல் வார்டுல சாரி நான் மெடிக்கல் ஜெனரல்ல இருக்காங்க. இங்க கூட என்ன பண்றாங்கன்னா 2ஆ பிரிக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி ஏஜ் ப்ரூஃப் இஸ் த ஃபேக்டர். இது வரைக்கும் இருந்தவங்களுக்கு எல்லாம் ஏஜ் ப்ரூஃப், ஏன்னா அவங்களோட ப்ரொஃபஷன் ஒரு கவர்மெண்ட்ல இன்ஸ்டிடியூஷன்ல வேலை செய்யறாங்க, அவங்க ஆஃபீஸ்ல இருந்து எம்ப்ளாயி எக்ஸ்ட்ராக்டா கொடுத்தா கூட போதும், அவருடைய ஐடி கார்டு நம்ம கூட உங்க கழுத்துல இருப்போம், அது டேட் ஆஃப் பர்த் இது மாதிரி இருந்தாலே போதும். அது மாதிரி எதுவுமே இல்ல அப்படின்னா ஏஜ் ப்ரூஃப் நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ராவை சார்ஜ் பண்ணும் இல்லையா? அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஏஜ் எக்ஸ்ட்ரா கொடுக்க பார்த்து அவருடைய மெடிக்கல் லெவலையும் நம்ம கம்மி பண்றோம். ஏன்னா அவர் ஏஜ் கரெக்டா இல்ல அப்படின்னா கான்ட்ராக்ட்ல ஹையர் ஏஜா இருந்தா நமக்கு ரிஸ்க் கொஞ்சம் அதிகம் டியூ டு மார்டாலிட்டி. ஸோ இங்க என்ன பண்றோம், இதை கூட நம்ம என்ன பண்ண போறோம், 2ஆ பண்ண போறோம். ஒன்னு ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப், ஓகேவா? இன்னொன்னு நான் ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப். ஓகே, இதுல 35 வயசுக்குள்ள இருந்தா 8 லட்சம் ரூபாய். இவரு ஏஜ் ப்ரூஃப் எதுவும் இல்லை, நீங்க ஆதார் கார்டு எடுத்தாரீங்க அதுல வெறும் இயர் மட்டும் இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னா இங்க வந்துருவாரு. வேற நான் சொன்ன எந்த இதுவும் இல்ல, பாத்தீங்கன்னா ஓட்டர் ஐடி எடுத்தா வந்துடுறீங்க, அங்க வந்துருவாரு. ஓகேவா? எப்பப்பெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப் இல்லையோ இங்க அவருக்கு எவ்வளவு தர முடியும்னா 35குள்ள இருந்தா 5 லட்சம் ரூபாய் தர முடியும். 36 இருந்து 45 லட்சம் வயசுக்குள்ள இருந்தா இங்க 5 lakh தர முடியும், இங்க 3 lakh தர முடியும். ஓகேவா? 46 இருந்து 50குள்ள இருந்தா இங்க 3 லட்சம் ரூபாய் தர முடியும், இங்க 2 லட்சம் ரூபாய் தர முடியும். ஓகேவா? சோ ஏற்கனவே 2 கேட்டகரி பார்த்தோம், நான் மெடிக்கல் ஸ்பெஷல், நான் மெடிக்கல் ப்ரொஃபஷனல். இப்போ லாஸ்ட் மெஜாரிட்டி எல்ஐசியில் கம்ப்ளீட் ஆன பாலிசிஸ்லாம் இந்த குரூப்ல தான் இருப்போம் நம்ம எடுத்தாரு, எவ்ரிடே பாலிசிஸ். ஸோ இப்போ பார்த்துக்குங்க, 35 வயசுக்குள்ள நீங்க எடுத்தாருங்க 10 லட்சம் ரூபாய் ஒரு பாலிசி எடுத்தாந்துருக்கீங்க. 35 வயசு என்ன பண்ணணும், எஃப்எம்ஆர் வேணும், வாங்கி வந்தா கம்ப்ளீட் பண்ண முடியும். கரெக்டா? இல்ல 8 லட்சம் இருக்கு சம்மஷூர். ஓகே, சம்மஷூர் தான் சம் அண்டர் கன்சிடரேஷன். ஜீவன் ஆனந்த் 8 லட்சம் எடுத்தாந்தீங்க, 8 லட்சம் தானே? இல்ல, எஸ்யூசி எவ்வளவு வந்துச்சு, 10 லட்சம் வந்துச்சு. 10 லட்சம்னா அகைன் மெடிக்கல் வரும். ஓகேவா? எஸ்யூசி தான் இது எல்லாமே.
அப்போ உங்க பிளான் நான் முதல் சொன்ன ஆக்சுவல் ஏஎஸ்ஏ வாங்க, ஆக்சுவல் சம் அஷ்யூர்க்குள்ள வாங்க. அப்ப நீங்க கொடுக்குற பாலிசி டேர்ம்ல பொறுத்து சம் அஷ்யூர் ரேட்டட் அப்பா இருந்தா அதுக்கானது வரும். நான் 8 லட்சம் தானே எடுத்தேன், ஆனந்த் தானே, அதனோட ஆக்சுவல் சம் அஷ்யூர் இன்ஃப்ளேட் ஆயிடுச்சு, அதனால இந்த கேட்டகரியில வர மாட்டாரு, மெடிக்கல் பண்ணி வரணும். ஓகேவா? இப்ப 35க்குள்ளன்னா 8, இங்க 5. நான் சொன்னேன் இங்க இந்த டிஃபரன்ஸ் இப்ப புரியும். ஏஜ் ப்ரூஃப் இல்லைன்றனால மேபி ரிஸ்க் அதிகம், அதனால எல்ஐசி என்ன பண்ணிட்டாங்க பாருங்க, இவருக்கு எக்ஸ்ட்ராவும் சார்ஜ் பண்ணுவாங்க, மெடிக்கல் லெவலையும் குறைக்கிறாங்க. கரெக்ட்? ஸோ இப்போ ஏஜ் எவ்வளவு பெரிய முக்கியமான ஃபேக்டர் தெரிஞ்சுட்டீங்களா? ஸோ ஐ கவர்டு 3 இது வரைக்கும். கரெக்டா? நான் மெடிக்கல் ஸ்பெஷல், நான் மெடிக்கல் ப்ரொஃபஷனல், நான் மெடிக்கல் ஜெனரல். இந்த சார்ட்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஸோ கேன் ஐ கோ ஃபார் நெக்ஸ்ட்? ஓகே, இது அடுத்த கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது. இப்ப நிறைய பேர் நம்மளோட பாலிசியை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நான் குழந்தைங்களை பத்தி யோசிக்கிறோம் இல்லையா? இப்ப நான் அடுத்த சொல்லி தர போற பார்த்து பாத்தீங்கன்னா மைனர் இன்சூரன்ஸ். மைனரோட இன்சூரன்ஸை பத்தி, மைனர் யாரு? குழந்தைகளோட இன்சூரன்ஸை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், இதுல நிறைய விஷயம் சொல்லி தர போறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. 0 to 9 இயர்ஸ்க்குள்ள தான் 40 லட்சம் ரூபாய் மெடிக்கல் இல்லாம கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா? எஸ்யூசி தாகே 40 லட்சம் ரூபாய் கம்ப்ளீட் பண்ணலாம். கண்டிஷன்ஸ் இருக்கு, பின்னாடி சொல்றேன். நான் மெடிக்கல் லிமிட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. 10 to 17 குள்ள இருந்தா 15 lakh கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா? 18 to 30 ஸ்டூடெண்டா இருந்தா, இவர் ஸ்டில் வேலை செய்யாம படிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னா 20 lakh வரைக்கும் நான் மெடிக்கல்ல கம்ப்ளீட் பண்ணலாம். இதெல்லாம் நான் மெடிக்கல். ஓகேவா? 0 இயர்ஸ் இருந்தா 40 லட்சம் ரூபாய், 10ல இருந்து 17க்குள்ள இருந்தா 15 லட்சம் ரூபாய், 18ல இருந்து இவங்க எல்லாம் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா, 18ல இருந்து 30க்குள்ள இருந்தா 20 லட்சம் ரூபாய் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஆனா இங்கதான் ஒரு பிரச்சனை இருக்கு, கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, பேரண்ட்ஸோட இன்சூரன்ஸ் இருக்கா இல்லையான்றது ஒரு கிரைடீரியா. பேரண்ட்ஸ் இன்சூரன்ஸ் ஒரு கிரைடீரியா இருக்கு. 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் பேரண்ட்ஸ் இன்சூரன்ஸ் இல்லாம கம்ப்ளீட் பண்ணலாம். எவ்வளவு? 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் பேரண்ட்ஸ் இன்சூரன்ஸ்லாம் வேணாம். நீங்க ஒரு பாலிசி எடுத்தாரீங்க, கம்ப்ளீட் பண்ண நினைக்கிறீங்க, அப்பாக்கு இன்சூரன்ஸ் இல்ல, கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடுறீங்க. சப்போஸ் 10 லட்சத்துக்கு மேல நீங்க ஒரு பாலிசி எடுத்தாங்க, பேரண்ட்ஸோட இன்சூரன்ஸ், நான் இந்த மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லல, அது மட்டும் தனி கேட்டகரி, நான் அதை மீதி இந்த மைனருக்குள்ள மட்டும் சொல்றேன். 10 லட்சத்துக்குள்ள எடுத்துட்டு வந்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம். 10 lakhsக்கு மேல நீங்க வேணும் அப்படின்னா பிடபிள்யூபியோட பேரண்ட்ஸ்க்கு கொடுத்து, அப்பாக்கு அம்மாக்கு கொடுத்து 25 lakh வரைக்கும் கொடுக்கலாம். வித்தவுட் பேரண்ட்ஸ் இன்சூரன்ஸ் எவ்வளவு தரலாம்? 25 lakh வரைக்கும் தர முடியும். புரியுதா? மைனர் இன்சூரன்ஸ்ல பேரண்ட் இன்சூரன்ஸ் இல்லாம 10 லட்சம் ரூபாய் தர முடியும். நான் அப்பா பாலிசி எல்லாம் எடுக்க மாட்டேன்னு சொல்றாரு அப்படின்னா பிடபிள்யூபியோட வேணும்னா எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணலாம்? 25 lakh கம்ப்ளீட் பண்ணலாம். இவங்க மேஜர் ஸ்டூடெண்ட்டுக்கு 25 lakh வரைக்கும் பேரண்ட்ஸோட இன்சூரன்ஸ் இல்லாம கம்ப்ளீட் பண்ண முடியும். எவ்வளவு? 25 லட்சம் ரூபாய். இதுக்கு மேல வேணும்னா கம்ப்ளீட் பண்ண முடியும். எப்ப அப்படின்னா எஜுகேஷன் லோன் எதனா வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த எஜுகேஷன் லோனுக்கு கொலேட்டரல் கொடுக்கறதுக்கு பேரண்ட்ஸ் இன்சூரன்ஸ் இல்லாம கம்ப்ளீட் பண்ண முடியும். ஈவன் டேர்ம் இன்சூரன்ஸ் கம்ப்ளீட் பண்ணனா கூட யூ கேன் கம்ப்ளீட். புரியுதா? மேஜர் ஸ்டூடெண்ட் 25 lakh வரைக்கும் பேரண்ட்ஸோட இன்சூரன்ஸ் இல்லாம கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒண்ணு. அதுக்கு மேல உங்களுக்கு வேணும்னா ஒரு எஜுகேஷன் லோன் வாங்குறாருன்னா அதுக்கு கொலேட்டரலுக்கு பாலிசி கொடுக்கறதுக்கு ஹையர் சம் அஷ்யூர் அவருக்கு தேவைன்னா அந்த பேங்க் சாங்ஷன் பண்ண லோனோட லெட்டர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்டா தர முடியும். ஈவன் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதா இருந்தா கூட எடுக்கலாம். யாரு? மேஜர் ஸ்டூடெண்ட். ஓகேவா? சோ இது மைனர் இன்சூரன்ஸோட ஒரு பிராட் பெர்ஸ்பெக்டிவ். திரும்ப ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன். முக்கியமான சார்ட், நிறைய பேப்பர் நீங்க இதெல்லாம் எடுத்துட்டு வருவீங்க. 0 to 9 இயர்ஸ்க்கு 40 lakh வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணலாம். கரெக்ட்? 10 to 17 15 lakh வரைக்கும். இவங்க ரெண்டு பேரும் மைனர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுல ஒரு கேட்டகரி மேஜர்னா காலேஜ்ல குள்ள போயிட்டு இருக்கவங்க. இவங்க 18ல இருந்து 30 வயசு இருந்தா 20 லட்சம் வரைக்கும் மெடிக்கல் இல்லாம கம்ப்ளீட் பண்ணலாம். பேரண்ட்ஸ் இன்சூரன்ஸ் இல்லாம 25. அப்ப 25 கொடுக்கறது என்ன பண்ணணும்? மெடிக்கல் பண்ணி தரணும், அவ்வளவுதான். ஓகேவா? கரெக்ட். பேரண்ட்ஸ் இன்சூரன்ஸ் இல்லாம மைனருக்கு எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணனா 10 லட்சம்.
பிடபிள்யூபியோட 25 லேக் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, இதுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்னு பாத்தீங்கன்னா 5 வயசுக்குள்ள இருந்தா பர்த் சர்டிபிகேட் கண்டிப்பா கொடுக்கணும். 5 வயசுக்கு மேலனா ஸ்கூல் கோயிங் ப்ரூஃப், ஸ்கூல் சர்டிபிகேட் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இது மேண்டேட்ரி. அப்புறம் நீங்க உங்களுக்கு நிறைய குழப்பம், ஏன் சின்ன ஒரு வயசு குழந்தைக்கு போட்டோ கேட்கறாங்க, ஐடி ப்ரூஃப் கொடுக்கணுமா? சரி, நான் அதான் சொன்னேன், யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றது மேண்டேட்ரி. இந்த குழந்தை தான் இருக்குதா, உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குதான்றதை எப்படி நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்றீங்க? ஒரு ப்ரூஃப் இன்னைக்கு மேனிபுலேட் பண்ணி யாராலும் எடுத்துறாங்க. ஸோ நமக்கு போட்டோ, ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் மேண்டேட்ரி. இந்த விஷயத்துல காம்ப்ரமைசேஷன் இல்ல, கேஒய்சி ஏஎம் இல்ல. ஸோ அதனால ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. நான் அதுதான் உங்களுக்கு கூட நிறைய விஷயம் சொல்றேன். ரொம்ப ஒரு யோசிச்சுட்டு இருக்காருன்னா ஒண்ணு இல்ல சார், ரொம்ப அழகா இருக்கீங்க, ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன்னு அவரை கூட்டு ஒரு போட்டோ, அந்த குழந்தை தூக்கணும் ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்களே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து பண்ணிக்கலாம். இது ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டட் இல்லை. இதுலயே நம்ம நின்றுட்டு பண்ணே முடியாதுன்னு நிக்கிறதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி பிரச்சனையை ஹேண்டில் பண்றதுன்றத கொஞ்சம் லேர்ன் பண்ணினீங்கன்னா ரொம்ப ஈஸி ஆயிடும். கரெக்ட்? ஸோ இது மைனரோட இன்சூரன்ஸோட ஒரு ப்ராட் பர்ஸ்பெக்டிவ். கரெக்டா? கரெக்ட். ஸோ இது வரைக்கும் நான் மெடிக்கல் ஸ்பெஷல், நான் மெடிக்கல் ப்ரொஃபஷனல், நான் மெடிக்கல் ஜெனரல், மைனர். ஸோ அடுத்த ஒரு பெரிய கேட்டகரிக்குள்ள போறோம். இட்ஸ் கால் என்ன சொல்றது, ஃபீமேல் இன்சூரன்ஸ்குள்ள போறோம். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும், ஆனா கண்டிப்பா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்ப சும்மா வீட்டுல உட்காந்துக்கிறதுக்கு நான் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய இந்த ரிலேட்டட் பேப்பர் அனுப்புறேன், ஒரு 2 தடவை படிங்க, டவுட்னா ஃபோன் பண்ணுங்க, கிளாரிஃபை பண்ணுங்க. அடுத்த தடவை ஒரு பேப்பரை ஆபீஸ்ல வந்து பிரசன்ட் பண்ண பார்த்து ஒரு காம்ப்ளிகேட்டட் எல்லாம் பண்ண. எனக்கு இந்த விஷயத்துல தாமோதரன் சார் ரொம்ப பிடிக்கும். வர பார்த்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு, மெடிக்கலா, நான் மெடிக்கலா, டேட்டிங் பேக்கான இன்ட்ரெஸ்ட் என்ன, எல்லாமே ஒரு அனலிசிஸ். இது என்னன்னா கொஞ்சம் நம்ம அது மேல இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொஃபஷனலா அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், ரொம்ப ஈஸி ஆயிடும். நம்ம கொஞ்சம் அதான் சொல்லுவேன், ஒரு பெரிய வீடு கட்டணும் அப்படின்னா நம்ம யார்கிட்ட போய் நிக்கணும், ஒரு என்ஜினியர் கிட்டயோ, அதுக்கு மேல பெரிய வீடு கிட்ட ஒரு ஆர்கிடெக்ட் கிட்டே போய் நிக்கிறோம். ஏன் அப்படின்னா அந்த ப்ரொஃபஷனலா அவங்க அதை பண்ணி தருவாங்கன்ற அந்த விஷயம். நம்ம ப்ரொஃபஷனலா ஆகணும் அப்படின்னா சின்ன விஷயங்களை மெனக்கிட்டு தான் ஆகணும். அதுல காம்ப்ரமைசேஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டா அடுத்த லெவல் ஸ்டெப்புக்கு நம்மளால புஷ் பண்ணிக்க முடியாது. ஓகேவா? ஸோ கம் டு பேக் டு த செஷன். இப்போ நம்ம ஃபீமேல் இன்சூரன்ஸ் போக போறோம். இது நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். நானும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்கு, பொறுமையா சொல்லி தரேன், கொஞ்சம் என் கூட ஃபாலோ பண்ணுங்க. கரெக்ட்? ஃபீமேல் இன்சூரன்ஸ். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம், ஃபீமேல் இன்சூரன்ஸ் முதல் ரெண்டா பிரிக்கிறோம். வித் இன்கம், என்னது வித் இன்கம், வித்தவுட் இன்கம். ஓகேவா? ஐ திங்க் எல்லாம் எழுதிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வித் இன்கம், வித்தவுட் இன்கம் ரெண்டா பிரிக்கிறோம். இதுக்கு ஏ, இதுக்கு பி. ஓகேவா? வித் இன்கம், வித்தவுட் இன்கம் ஃபீமேல் இன்சூரன்ஸ் ரெண்டா பிரிச்சுட்டோம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இப்போ இதுக்குள்ள நிறைய சப்டிவிஷன் வரப்போகுது. நான் இந்த சைடை மட்டும் இப்போ எழுதிட்டு அடுத்த இதுல நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். வித் இன்கம் இருக்கிறதா மூணா பிரிக்க போறோம். ஓகேவா? வித் இன்கம்ல ஏ போட்டோம்ல, A1 அப்படின்னா A1 இஸ் நத்திங் பட் நான் மெடிக்கல் ஸ்பெஷல்ல இருக்காங்கல்ல அவங்கலாம். யார் யாரு? ஒரு 10th முடிச்சிருக்கணும், ஒரு கவர்மெண்ட்டோ இல்ல குவாசி கவர்மெண்ட்டோ, பிஎஸ்சிஓ, ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன் ஆர் மோர் தென் 50 crores ஆனுவல் டர்ன் ஓவர் இருக்கிற ஒரு கம்பெனில வேலை செய்யறவங்களா இருக்கணும். இல்ல அப்படின்னா ஐடிஆர், இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றவங்களா இருந்தா இவங்க எல்லாம் A1. ஓகேவா? A1 டாப் கேட்டகரி ஆஃப் பீப்புள். ஸோ இவங்களுக்கு மேலுக்கு எப்படி ஒரு பாலிசி தரீங்களோ அது மாதிரி என்ன வேணாலும் தரலாம். என்னென்ன தருவீங்க? பிடபிள்யூபி தருவீங்க, டேர்ம் ரேட் தருவீங்க, ஜீவன் ஆனந்தம் தருவீங்க. என்ன பாலிசினாலும் அவங்களோட இன்கம் பேஸ் பண்ணி நம்ம அடுத்த ஃபைனலா ஃபைனான்சியல் அண்டர் ரைட்டிங் சொல்லி கொடுத்துறேன். இன்கம் பேஸ் பண்ணி எந்த லெவலுக்கு தரீங்களோ அது வரைக்கும் அவங்களுக்கு தர முடியும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ரெண்டா பிரிச்சோம், வித் இன்கம், வித்தவுட் இன்கம் பிராடா பிரிச்சிட்டோம். அதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரி A1, இவங்க நான் மெடிக்கல் ஸ்பெஷல்ல ஃபாலோ ஆகுற அப்படியே அண்ட் ஐடிஆர் ஃபைல் பண்ற லேடிஸ் எல்லாருமே இங்க வந்துடுறாங்க. ஓகேவா? இவன் எல்ஐசில ஒர்க் பண்ற நம்ம ஏஜென்ட் கூட இங்க தான் இருப்பாங்க. கரெக்ட்? ஓகே. ஸோ அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா A2 அப்படின்ற கேட்டகரி என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க இன்கம், நான் சொன்ன இன்கம், இவங்க இன்கம் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணனா, சம்பாதிக்கிறேன்றது எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணனா, ஒன்னு salary certificate,
லாஸ்ட் 3 மந்த்ஸோட சேலரி ஸ்லிப்போ சேலரி சர்டிபிகேட்டோ கொடுக்கலாம். ஓகேவா? ஒன்று இல்ல பேங்க் பாஸ்புக்ல அவங்களோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுது, இன்கம் கிரெடிட், சேலரி வந்து கிரெடிட் ஆகுது, வருமானம் வந்து கிரெடிட் ஆகுது, அது மாதிரினா அது இல்ல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சர்டிபிகேட். இது மூணும் அவங்க இன்கம் ப்ரூஃப்காக கொடுக்கலாம். இன்னொரு தடவை சொல்றேன், A2க்கு இவங்க சேலரி சர்டிபிகேட் கொடுக்கலாம், சேலரி பேங்க்ல வந்து கிரெடிட் ஆகுதுன்றதுக்கான ஸ்டேட்மெண்ட் 3 மந்த்ஸ்க்கு தரலாம், இல்ல சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கிட்ட இருந்து சர்டிபிகேட் வாங்கி தரலாம். இதை கொடுத்து இவங்க பண்ணலாம். இவங்களுக்கு எவ்வளவு மேக்ஸிமம் தர முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 50 லேக் வரைக்கும் தர முடியும். எவ்வளவு? 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் சேவிங் பிளான்ஸ் தரலாம், 25 லேக் வரைக்கும் டேர்ம் அஷூரன்ஸ் தரலாம். ஓகேவா? டேர்ம் அஷூரன்ஸ் எவ்வளவு தரலாம்? 25 லேக் வரைக்கும். ஸோ A1 நம்மள மாதிரி நான் மெடிக்கல் ஸ்பெஷல் யார் யாரெல்லாம் தரலாம், என்ன பிளான் வேணாலும் தரலாம், அந்த கேட்டகரிக்குள்ள வந்துடுறாங்க. A2 சேலரியை ப்ரொடியூஸ் பண்ணி இன்கம் ப்ரூஃப் காட்டுறவங்களா இருக்கணும், பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல சேலரி பேங்க்ல கிரெடிட் ஆகுதுன்னா அது ஸ்டேட்மெண்ட் தரவங்களா இருக்கணும், இல்ல சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கிட்ட இருந்து சர்டிபிகேட் வாங்கி தரவங்களா இருக்கணும். இருந்தா அதிகபட்சமா இவங்களுக்கு எவ்வளவு தரலாம்னா 50 லேக் தரலாம். போக முக்கியமா ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப் எடுக்கணும், மறந்துடாதீங்க. 50 லேக் வரைக்கும் சேவிங் பிளான்ஸ் தரலாம், 25 லேக் வரைக்கும் டேர்ம் இன்சூரன்ஸ் தரலாம். ஓகேவா? கரெக்ட். இப்போ நான் A3 போறேன், கலைச்சிடுறேங்க. A3 இதுலயே என்ன பண்றேன்னா A1 A2க்கு இன்கம் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணேன். இன்கம் அது என்ன சொல்றேன்னா இன்கம் அசர்டைன் பண்ணலாம். ஐ கேன் எஸ்டாப்ளிஷ் இன்கம். இந்த இடத்துல அவங்களுக்கு இன்கம் cannot ascertain இல்லையா? அதனால not ascertain. இன்கம் அவங்களால ப்ரூஃப் பண்ண முடியாது. ஆனா அவங்க சம்பாதிக்கிறேன்னு சொல்றாங்க, இன்கம் அவங்களால ப்ரூஃப் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருந்தா இவங்களை என்ன சொல்றோம்? A3 கேட்டகரி. ஓகேவா? A3 கேட்டகரியில பாத்தீங்க அப்படின்னா 2 கேட்டகரியா பிரிப்பாங்க. above +2 12ஆம் வகுப்புக்கு மேல படிச்சிருக்கணும், இல்ல below +2. ஓகேவா? below +2 இருந்தா above +2 வந்தா 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் பாலிசி தரலாம், below +2 வந்தா 10 லேக் வரைக்கும் பாலிசி தரலாம். ஓகேவா? இப்போ 3 கேட்டகரி சொல்லியிருக்கேன். ஃபீமேல் கேட்டகரி பிராடா ரெண்டா பிரிச்சோம், வித் இன்கம் வித்தவுட் இன்கம். வித்தவுட் இன்கம் யாருக்கு இருக்குன்னா ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஸோ அதுக்குள்ள போறோம். பிக்கு வித் இன்கம் 3ஆ பிரிச்சிருக்கோம், A1 A2 A3. A1 நான் மெடிக்கல் ஸ்பெஷல்ல வர மாதிரி கவர்மெண்ட்லயோ பிரைவேட்லயோ ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியராவோ லாயராவோ டாக்டர் எங்கோ வேலை செஞ்சிருக்காங்க, எல்லா இன்கம் ஐடிஆர்லாம் ஃபைல் பண்றாங்க, இங்க வந்துடுறாங்க எல்லாம். கரெக்ட்? அவங்களுக்கு நீங்க நம்மளுக்கு என்ன பாலிசி தரீங்களோ அதான் தரலாம். A2 அவங்களுடைய இன்கம் எப்படி அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாங்கன்னா சேலரி சர்டிபிகேட், இல்ல பேங்க்ல சேலரி கிரெடிட் ஆகுது, இல்ல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஸ்டேட்மெண்ட் சர்டிபிகேட் கொடுத்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அதிகபட்சமா அவங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் பாலிசி சேவிங் பாலிசிஸ் தரலாம், 25 லேக் டேர்ம் இன்சூரன்ஸ் தரலாம். ஓகேவா? A1 A2 முடிஞ்சிச்சு. A3க்குள்ள வரேன். A3 அப்படின்னா சம்பாதிக்கிறாங்க. ஆனா இப்ப நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு டைலர்னு சொல்றீங்க, அவங்க வந்து மாசத்துக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும், ஆனா என்கிட்ட ப்ரூஃபே இல்ல, பாலிசி வேணும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க. ஒரு கடைக்கார மளிகை கடை வச்சுக்கிறாங்க, உங்களுக்கே தெரியுது, ஏர்ன் பண்றாங்க. வெஜிடபிள் வெண்டர் ஏர்ன் பண்றாங்க, டியூஷன் நடத்துறேன்றாங்க, ஏர்ன் பண்றாங்க. இவங்க எல்லாம் ஏர்னிங் இருக்கு. கரெக்டா? சுத்தமா ஏர்னிங் இல்லாம இல்ல, தே ஆர் ஏர்னிங் தம்செல்ஃப். அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் A3. A3ல +2க்கு மேல இருந்தா 15 லேக், +2க்கு கம்மி இருந்தா 10 லட்சம். ஓகேவா? இவ்வளவுதான் மேக்ஸிமம் தரணும். இவங்களுக்கு உங்களால டேர்ம் ரேட் தர முடியாது, PWP தர முடியாது. ஓகேவா? கரெக்ட்? So can we move to the next? B க்கு போலாமா? Okay, fine. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த A2 நீங்க பாலிசி கொடுக்கறதா இருந்தா A2 ஃபீமேல் அனெக்ஷர்னு ஒன்று இருக்கு, கூட கொடுக்கணும். அதாவது இன்கம் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்கன்றத நீங்க சர்டிபிகேஷன் பண்ணணும். A3க்கும் A3 ஃபீமேல் அனெக்ஷர் இருக்குது, அதை தரணும். ஓகேவா? மறந்துடாதீங்க, சொல்ல மறந்துட்டேன். A2க்கு A2 ஃபீமேல் அனெக்ஷர், A3க்கு A3 ஃபீமேல் அனெக்ஷர். DM கிளப் மெம்பருக்கு இதை தரலாம், இதில் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் கிட்ட வாங்கி தரலாம். அந்த மாதிரி இருக்க பார்த்து நம்ம பண்ணிக்கலாம். இன்கம் இருக்குதுன்றதை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இங்க இருக்கிற வரைக்கும் அசர்டைன் பண்ணிட்டு, நாட் அசர்டைன் பட் 5 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் தர போறீங்க. 5 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ்க்கு அவங்க போதுமான வருமானம் இருக்கா? நான் முதல்ல சொன்னது தான், இன்கம் பேஸ் பண்ணி தான் எல்லாமே இங்க. ஸோ அந்த கேட்டகரி வரை பார்த்து ஃபீமேல் அனெக்ஷர் 3 தரணும். ஸோ
A1 A2 A3 ஃபீமேல்ல இன்கம் பேஸ் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்குள்ள B குள்ள போறோம். கரெக்ட்? இப்போ B என்ன பண்றோம்? பிராடா நம்ம without income இதையும் என்ன பண்றோம்? ரெண்டா பிரிக்கிறோம். B என்ன பண்றோம்? ரெண்டா பிரிக்கிறோம். இவங்க எல்லாமே ஹவுஸ் ஒய்ஃப், இன்கம் எதுவும் இல்லை. ஒன்னு கிராஜுவேட், நான் கிராஜுவேட், பட்ட படிப்பு படிச்சவங்க, பட்ட படிப்பு படிக்காதவங்க, ரெண்டா பிரிக்கிறோம். இவங்க எல்லாருக்கும் எப்படி திரும்ப பாலிசி தர முடியும்? ஹஸ்பண்ட்க்கு இன்சூரன்ஸ் இருந்தா பாலிசி தரலாம், அவருக்கு ஈக்குவலா, இல்லைன்னா பாலிசி தர முடியாது. ஒண்ணு ஹஸ்பண்டுக்கு இன்சூரன்ஸ் பண்ண முடியல, அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு பாலிசி தர முடியும். அதை நம்ம ஹையர் ஆஃபீஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணி, அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, கிட்னி ப்ராப்ளம்க்கு அவருக்கு இன்சூரன்ஸே பண்ண முடியாது, கேன்சர் ப்ராப்ளம் இருக்குது, பட் ஃபேமிலி செக்யூரிட்டிக்காக எங்க குடும்பத்துக்கு ஒரு பாலிசி வேணும்னு எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஓகேவா? இவங்களுக்குலாம் ஹஸ்பண்ட் பாலிசி இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். ஈக்குவலா பண்ணலாம். கரெக்டா? இவங்க இதுல நான் கேட்டகரிஸ் இருக்கு, கொஞ்சம் பிரிக்கணும். இல்ல அப்படின்னா ஹஸ்பண்ட் அன்இன்சூரபிளா இருந்தாலும் இவங்களுக்கு நம்ம ஹையர் ஆபீஸ் ஃபார்வர்ட் பண்ணி பண்ண முடியும். ஓகே, இப்போ இன்கம் இல்லாத ஹவுஸ் ஒய்ஃபை பத்தி பேசிட்டு இருக்கோம். நான் சொன்ன மாதிரி இவங்க கிராஜுவேட்டா இருந்தா, இவங்க நான் கிராஜுவேட். இப்போ இவங்க கிராஜுவேட்டா இருந்தா மட்டும் பத்தாது, இவங்களுக்கு கூட என்னென்ன வேணும்னு பாருங்க. பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், மெடிக்ளைம், பேன் கார்டு, ஆதார் கார்டு. ஓகேவா? இது எதனாச்சும் கூட மேண்டேட்டரியா இருக்கணும். ஓகேவா? கிராஜுவேட் வித் இது அடிஷனல் ப்ரூஃப் கூட இருக்கணும். இருந்தா மேக்ஸிமம் 1 crore ஆர் ஈக்குவல் டு ஹஸ்பண்ட் இன்சூரன்ஸ். இவ்வளவு தரலாம். 1 கோடி வரைக்கும் இவங்களுக்கு பாலிசி தரலாம். இல்ல ஹஸ்பண்டுக்கு ஈக்குவல், ஹஸ்பண்ட் ஏற்கனவே ஒரு 2 கோடி வச்சிருக்காருனால இவங்களுக்கு எவ்வளவு தரலாம்? 1 கோடி தர முடியும். ஹஸ்பண்ட் 50 லட்சம் வச்சிருந்தா 50 தர முடியும். அவர் 25 வச்சிருக்காரு, இந்த அம்மாக்கு 75 லட்சம் கேட்கிறாருன்னா முடியாது. அவருக்கு ஈக்குவலா தரலாம். ஓகேவா? அவருக்கு கம்மியா தரலாம், அவருக்கு மேல நம்மளால தர முடியாது. மேக்ஸிமம் எப்படி இருந்தாலும் 1 கோடியை தாண்ட முடியாது. ஓகேவா? அண்டர்ஸ்டுட். ஓகே, ஃபைன். டேர்ம் இன்சூரன்ஸ் கேக்குறாங்க அப்படின்னா, இது நான் சொன்னது சேவிங். டேர்ம் இன்சூரன்ஸ் கேக்குறாங்கன்னா ஹஸ்பண்ட் இதுல 50% தான் தர முடியும். சே எக்ஸாம்பிள், ஹஸ்பண்ட் 1 கோடிக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் வச்சிட்டு இருக்காரு, இந்த அம்மாவுக்கு கேக்குறாருன்னா 50 லட்சம் தான் தர முடியும். அவர் என்ன வச்சிருக்காரோ டேர்ம் இன்சூரன்ஸ் அதுல 50% தர முடியும். திரும்ப நானு என்ன சொல்றது, வித்தவுட் இன்கம் ஃபீமேல்ல பி கேட்டகரியில ரெண்டா பிரிக்கிறேன். கிராஜுவேட், நான் கிராஜுவேட். கிராஜுவேட்டா இருந்தா மட்டும் பத்தாது, அவங்களுக்கு கூட பாஸ்போர்ட் இருக்கணும், டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், இல்லைன்னா மெடிக்ளைம் வச்சுட்டு இருக்கணும், பேன் கார்டு இருக்கணும், ஆதார் கார்டு இருக்கணும். இது அடிஷனல் ரெக்யர்மெண்ட். இது போக மேக்ஸிமம் 1 crore ஆர் ஈக்குவல் டு ஹஸ்பண்ட் இன்சூரன்ஸ் இருக்கலாம். ஒன்னு டேர்ம் இன்சூரன்ஸ் கேட்டாங்கன்னா ஹஸ்பண்ட் இன்சூரன்ஸ் மாதிரி 50% தான் தர முடியும். ஓகேவா? ஸோ இந்த கேட்டகரி முடிக்கிறேன். கரெக்ட்? இப்போ இன்னாண்ட வரேன், நான் கிராஜுவேட் ஆனா ஹஸ்பண்டுக்கு இன்சூரன்ஸ் இருக்கு. இது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது ஹஸ்பண்டுக்கு இன்கம் வந்து அவருதையும் கட்டுற அளவுக்கு இருக்கணும், இவங்களுக்கும் கட்டுற அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு இன்கம் இருந்தா இதை பத்தி உள்ள பேசுறோம். புரியுதா? 2 பேருக்குமே அவருக்கே இன்கம் இல்லை, ஏதோ நீங்க அவர் கொடுக்குற சின்ன பாலிசிஸ், என்ன சின்ன இன்கம் ப்ரூஃப்லாம் வச்சு ஒரு 15 லட்சம் ரூபாய் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கும் கேட்கிறாருன்னா அப்ப இன்கம் ஃபினான்ஷியல் அண்ட் ரைட்டிங் போக பார்த்து மேட்சிங் பண்ணணும், இல்லைன்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஃபைன். இப்ப நான் கிராஜுவேட் இருந்தா அதிகபட்சமா 60 லட்சம் ரூபாய் வரைக்கும் சேவிங் இன்சூரன்ஸ் தரலாம். இல்ல 60 லட்சம் ரூபாய்க்கும் சேவிங் இன்சூரன்ஸ் மட்டும் அவங்களுக்கு தரலாம். இவங்களுக்கு கொடுக்க பார்த்து நீங்க பிடபிள்யூபி வேணாலும் தரலாம். இவங்களுக்கு நோ பிடபிள்யூபி. ஓகேவா? நான் திரும்ப இதை சம்மரைஸ் பண்றேன், ஒரு தடவை பார்த்துக்கங்க. ஃபீமேல் கேட்டகரியில ரெண்டா பிரிச்சேன். A1, A2, A3. A1 at par with male government reputed institution ஒர்க் பண்ணுங்க. A2 salary slip ப்ரொடியூஸ் பண்ண முடியும், பேங்க்ல salary credit ஆகுது ப்ரொடியூஸ் பண்ணி, இல்ல சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் சர்டிபிகேட் வாங்கி தர முடியும். A2. A3 இன்கம் அசர்டைன் பண்ண முடியாது. +2க்கு மேல இருக்கிறாங்க அப்படின்னா 5 லட்சம் ரூபாய், +2 கம்மியா இருக்கிறாங்க அப்படின்னா 10 லட்சம் ரூபாய். ஸோ அது A கேட்டகரி முடிஞ்சிருச்சு. இப்போ B இன்கமே இல்ல, அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப், அதை ரெண்டா பிரிக்கிறோம். ரெண்டா பிரிக்க பார்த்து ஒன்னு கிராஜுவேட், இன்னொன்னு நான் கிராஜுவேட்.
கிராஜுவேட் இருந்தா கூட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வேணும், இருந்தா அதிகபட்சமா 1 crore பாலிசி தரலாம். ஓகேவா? டேர்ம் இன்சூரன்ஸ்னா ஹஸ்பண்ட் மாதிரி 50% தரலாம் மேக்ஸிமம். நான் கிராஜுவேட்னா 60 lakh வரைக்கும் தான் மேக்ஸிமம் பாலிசி தர முடியும். பிடபிள்யூபில இவங்களுக்கு தர முடியாது. இவங்க சப்போஸ் ஒரு குழந்தைக்கு ஒரு நீங்க கொடுக்குற மாதிரி ஜீவன் தருண் எடுக்கிறாங்க, அதுல பிடபிள்யூபி கேட்கறாங்கன்னா அதிகபட்சமா 1 crore வரைக்கும் ஹஸ்பண்டோட இன்சூரன்ஸ் இருந்தா வரைக்கும் போகலாம். ஸோ இந்த கேட்டகரி ஃபீமேல். ஸோ ஃபீமேல ப்ராடா பிரிச்சு பார்த்துட்டோம். ஓகேவா? ஃபைன். சுத்தி அந்த கேமரா கிட்ட டவுட்ஸ் என்ன கேட்க சொன்னா. இது போக இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நீங்க வந்து ஃபைனான்சியல் அண்டர் ரைட்டிங் தெரிஞ்சிட்டீங்கன்னா நிறைய கேள்விங்க கேட்க மாட்டீங்க. அது என்ன ஃபைனான்சியல் அண்டர் ரைட்டிங்? ஒரு ஆளுக்கு எவ்வளவுதான் பாலிசி தரலாம்? நீங்க HLV அது இதெல்லாம் சொல்றீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு எவ்வளவு பாலிசி தரலாம் அப்படின்னா 10 lakh இன்கம் ஒரு கேட்டகரி, மோர் தென் 10 lakh இன்கம். ஓகேவா? ரெண்டா பிரிச்சுக்கிறோம். அப் டு 35 இயர்ஸ்க்குள்ள இருந்தா ஏஜ் ஆனுவல் இன்கம் மாதிரி 25 டைம்ஸ் தரலாம். சே எக்ஸாம்பிள் அவருக்கு 2 லட்சம் ரூபாய் இருந்தா எவ்வளவு தர முடியும்? 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் தர முடியும். 10 லட்சத்துக்கு மேல இருந்தா 30 டைம்ஸ் தரலாம். எவ்வளவு? 30 மடங்கு. 1 லட்சம் ரூபாய் அவரோட ஆனுவல் இன்கம்னா எவ்வளவு தரலாம்? சாரி, 10 லட்சம் ரூபாய்னா அவர் ஆனுவல் இன்கம் எவ்வளவு தரலாம்? 30 மடங்கு. அப்ப கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் வரைக்கும் இன்சூரன்ஸ் தர முடியும். கரெக்டா? இதே 36ல இருந்து 50 வயசுக்குள்ள இருந்தாங்க அப்படின்னா 36ல இருந்து 45க்குள்ள இருந்தா இவங்களுக்கு 20 டைம்ஸ் தர முடியும், இவருக்கு 25 டைம்ஸ் தர முடியும். ஓகேவா? 46ல இருந்து 50க்குள்ள இருந்தா 15 டைம்ஸ், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் எழுதிட்டு, 15 டைம்ஸ் தர முடியும், இங்க 20 டைம்ஸ் தர முடியும். இதெல்லாம் ஆனுவல் இன்கம். ஓகேவா? ஆனுவல் இன்கம் வச்சுக்கிறேன். இதே 51ல இருந்து 55க்குள்ள இருந்தா 15 டைம்ஸ் தர முடியும், இங்க 15 டைம்ஸ். 56 அதுக்கு மேல இருந்தாங்கன்னா 15 டைம்ஸ், சாரி 10 டைம்ஸ், இங்க 10 டைம்ஸ். நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஆனுவல் இன்கம் 10 லட்சத்துக்கு மேல இருந்ததுன்னா அவருடையது, அது ஒரு கேட்டகரி. 10 லட்சத்துக்கு கம்மியா இருந்தா, இப்ப 35 வயசுக்குள்ள இருந்தா 25 மடங்கு தரலாம். சே எக்ஸாம்பிள் இவருக்கு 5 லட்சம் ரூபாய் ஆனுவல் இன்கம் இருக்குன்னு வச்சுங்களேன், 25 மடங்கு எவ்வளவு தரலாம்? 1.25 கோடி ரூபாய் வரைக்கும் தரலாம். இவருக்கு 10 லட்சம் ரூபாய் ஆனுவல் இன்கம் 30 டைம் தரலாம். அப்ப எவ்வளவு தரலாம்? 3 கோடி வரைக்கும் தரலாம். 36ல இருந்து 45 இருந்தா 20 டைம்ஸ் தர முடியும், இங்க 25 டைம்ஸ். 46ல இருந்து 50 15 டைம்ஸ், 20 டைம்ஸ். நான் 50ல இருந்து 55 15 மடங்கு. வயசு அதிகமாக பார்த்து ரிஸ்க் அதிகம்ன்றதுனால நம்ம கொடுக்குற இன்சூரன்ஸ் கவரேஜ் கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போ இதுல நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா கொடுக்குறீங்கல்ல, அது இந்த கேட்டகரிக்குள்ள தான் இருக்கணும். அதாவது மேக்சிமம் அவரோட இன்கமையும் சேர்த்து தான் இந்த 30க்கு மேல தரமாட்டாங்க. இப்போ அவர் ஏற்கனவே 20 ஃபுல்ஃபில் பண்ணிட்டு 2 crores, அப்ப அந்த 1 crore அந்த அம்மாக்கு அவரோட இன்கம் 10 லட்சத்துக்கு மேல தான் இங்க வரலாம். அவருக்கு 1 கோடி ஆனுவல் இன்கம் இருந்தா எவ்வளவு நீங்க தர முடியும் பாருங்க, கிட்டத்தட்ட 30 கோடிக்கு தரலாம். அப்ப இந்த அம்மாக்கு 1 கோடி வரைக்கும் தரலாம், இவருக்கு ஒரு 29 லட்சம். அந்த மாதிரி நம்ம காம்பன்சேட் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம காம்பன்சேட் பண்ணலாம். ஸோ இது ஃபைனான்சியல் அண்டர் ரைட்டிங். இது போக முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா 25 lakhs வரைக்கும் நீங்க ப்ரொபோசல் எழுதுற இன்கம் பேஸ் பண்ணியே பாலிசிஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா? 25 lakhs வரைக்கும் ப்ரொபோசல் எழுதுற இன்கம். 26ல இருந்து 49க்குள்ள இருந்தா PFQ சொல்லுவோம், பர்சனல் ஃபினான்ஷியல் குறிஃபார்ம் வைக்கிறோம் இல்லையா, அது டெவலப்மெண்ட் ஆஃபீஸருடைய ஸ்பெஷல் MHR இதை வச்சு கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா? 50 லட்சத்துக்கு மேல போச்சுன்னா இன்கம் ப்ரூஃப் மஸ்ட். சேலரிடா இருந்தா நான் சொன்ன மாதிரி 3 months பே ஸ்லிப், பேங்க் இன்கம் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், ஆர் 50 லட்சத்துக்கு மேல ITR இது இல்லாம கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஒண்ணு KYC AMLக்கு 50,000க்கு மேல போச்சுன்னா பேன் கார்டு வேணும், 1 லட்சத்துக்கு மேல போச்சுன்னா இன்கம் ப்ரூஃப் வேணும். இது என்ன சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் சரி, ரெகுலர். நான் இது ஒரு தடவை சொல்லிடுறேன், ஏன்னா அது இல்லாம தான் நிறைய பேர் நிறைய தடவை வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. 25 லட்சம் வரைக்கும் உங்களுடைய ப்ரொபோசல் ஃபார்ம்ல எழுதுற இன்கமே போதும். ஓகேவா? எதுவும் ப்ரூஃப் வேண்டாம். ஆனா உங்களோட பிரீமியம் 50,000க்கு மேல இருந்ததுன்னா
பேன் கார்டு வேணும் மஸ்ட். ஓகேவா? பிரீமியம் 50,000 ஆனுவலைஸ்டா இருந்தா 1 லட்சத்துக்கு மேல இருந்துச்சுன்னா பேன் கார்டு பிளஸ் இன்கம் ப்ரூஃப். இன்கம் ப்ரூஃப் என்ன தரலாம்? அவரோட சேலரி சர்டிபிகேட், ஐடி ஸ்டேட்மெண்ட் ஆர் பேங்க்ல இன்கம் கிரெடிட் ஆகிற மாதிரி என்ன டிரான்சாக்ஷன் இருந்தா தரலாம். இது தனி. இது எதுக்காக தரனா? ஏஎம்எல்காக தரணும், தந்தே ஆகணும். அதையும் குழப்பிக்காதீங்க. ஓகேவா? இந்த 25 lakh இன்கம் இருந்தா 25 lakh குள்ள சம்மஷூர் இருந்தா நீங்க ப்ரொபோசல் எழுதுற இன்கமே வச்சு கம்ப்ளீட் பண்றாங்க. 26ல இருந்து 49குள்ள இருந்தா பிஎஃப்கியூன்னு சொல்லுவோம், பர்சனல் ஃபினான்ஷியல் ரிஃபார்ம் பிளஸ் ஸ்பெஷல் எம்ஹெச்ஆர் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா? இதை நான் கொடுக்குறேன் 50 லட்சம் 49 லட்சம் ரூபாய். ஆனா 50,000க்கு மேல பிரீமியம் வருது, பேன் கார்டு இல்லைன்னு சொல்றாரு, ஆகாது. அப்புறம் இல்லைன்னா நீங்க போயிட்டு அந்த ஃபார்ம் 60 அது ஆஃபீஸ்ல வாங்கி கம்ப்ளீட் பண்ணணும். அந்த நிலைமைக்கு போகாதீங்க. ஸோ இங்க 1 லட்சத்துக்கு மேல போனா பேன் கார்டு மேண்டேட்ரி, இன்கம் ப்ரூஃபும் மேண்டேட்ரி. இது இப்போ நான் சொல்லி கொடுத்தது ஃபைனலா பாத்தீங்கன்னா ஃபைனான்சியல் அண்டர் ரைட்டிங். ஸோ ஆல்மோஸ்ட் நான் ஆரம்பிச்சதுல இருந்து வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன வந்துடுறேன். சின்ன ஒரு ரீகேப் என்னன்னா, அண்டர் ரைட்டிங்ல நான் சொல்லி கொடுத்தது நான் மெடிக்கல ப்ராடா பிரிச்சேன், நான் மெடிக்கல் மெடிக்கல், நான் மெடிக்கல 3ஆ பிரிச்சேன், நான் மெடிக்கல் ஸ்பெஷல், நான் மெடிக்கல் ஜெனரல் அண்ட் நான் மெடிக்கல் ப்ரொஃபஷனல் அண்ட் நான் மெடிக்கல் ஜெனரல். ப்ரொஃபஷனல்னா யாரு, நான் மெடிக்கல் ஸ்பெஷல்னா யாரு, ஜெனரல் கேட்டகரைஸ் பண்ணேன். இந்த மெடிக்கல் கேட்டகரி இதுல ஃபாலோ ஆகாத எல்லாம் 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க. அப்புறம் மைனர் இன்சூரன்ஸை பத்தி சொல்லி கொடுத்தேன். 0 to 9, 10 to 17, ஸோ 18 to 30 இயர்ஸ். அதுக்கு எவ்வளவு மேக்ஸிமம் தரலாம்னு சொல்லி கொடுத்தேன். அப்பாவோட இன்சூரன்ஸ் இல்லாம, பேரண்ட்ஸ் இன்சூரன்ஸ் இல்லாம 10 லட்சம், பேரண்ட்ஸ் இன்சூரன்ஸ் இல்லாம பிடபிள்யூபியோட 25 லட்சம். கரெக்டா? மேஜர் ஸ்டூடெண்டா இருந்தா 25 லட்சம் வரைக்கும் பேரண்ட்ஸ் இன்சூரன்ஸ் இல்லாம கம்ப்ளீட் பண்ணலாம். இதுக்கப்புறம் நான் ஃபைனலா ஃபீமேல் கேட்டகரி சொன்னேன். அது ரொம்ப ப்ராடா 2ஆ பிரிச்சோம், வித் இன்கம், வித்தவுட் இன்கம். கரெக்டா? வித் இன்கம்ல A1, A2, A3 பண்ணேன். வித்தவுட் இன்கம்ல கிராஜுவேட், நான் கிராஜுவேட். ஃபைனலா நான் உங்களுக்கு ஃபைனான்சியல் அண்டர் ரைட்டிங் சொல்லி கொடுத்தேன். ஒருத்தருக்கு எவ்வளவு மேக்ஸிமம் இன்சூரன்ஸ் தர முடியும். கம்ப்ளீட் பண்ண பார்த்து 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க ப்ரொபோசல் எழுதுற இன்கம் போதும். 50,000க்கு மேல இருந்தா பேன் கார்டு வேணும். 1 லட்சத்துக்கு மேல இருந்தா இன்கம் ப்ரூஃபும் கூட வேணும். 26ல இருந்து 49 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா 49 லட்சம் வரைக்கும் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு கூட பிஎஃப்கியூ, ஸ்பெஷல் எம்ஹெச்ஆர் இது ரெண்டும் வச்சு கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 5 மினிட்ஸ் உங்களுக்கான டைம். எதனா கொஸ்டின் இருந்தா கமெண்ட்ல போடுங்க, பார்த்துட்டு இருக்கேன், நான் பதில் வேணா சொல்றேன். எனி கொஸ்டின்ஸ்? இல்ல தனியா கேட்கறதா இருந்தாலும் கேட்கலாம். எனி கொஸ்டின்ஸ்? ஆல்ரெடி கரெக்டா ஒரு 1 hour 10 மினிட்ஸ்க்கு வந்துட்டோம். ஸோ எனி கொஸ்டின்? இல்லையா? ஓகே, இருக்காங்க. Any question, friends? Thank you for the wonderful opportunity. Thank you so much.